தாயுமான சுவாமிகள் அவர் இயற்றிய ஒரு பாடல் திருவருள் விலாச பரசிவ வணக்கம். இது ஒரு இறை வணக்க பாடல். அந்த பாடலை பற்றிய விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எழுதியவர் தாயுமான சுவாமிகள். திருச்சிராப்பள்ளிக்கு நீங்கள் போனீங்கன்னா திருச்சிக்கு அங்கே மலைக்கோட்டையை நீங்கள் பார்க்கலாம். அதில் உச்சி பிள்ளையாரையும் நீங்கள் தரிசிக்கலாம். அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு மலைக்கோட்டையில் போயிட்டு அந்த சரிவான பாறையில் உட்காந்துக்கிட்டு நட்சத்திரங்களை பார்க்குறது ஒரு அழகு. அப்புறம் திருச்சி மாநகரமும் முழுக்க அந்த ராத்திரி நேரத்தில் அப்படியே ரத்தனங்களை தூங்கினா மாதிரி ஒளி வெள்ளத்தில் அப்படியே மிதக்கும். அப்புறம் வாகனங்கள், காரு, டூ வீலர் அதனுடைய ஒளியெல்லாம் அப்படி நகரதெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு குளம் கூட அங்கே இருக்குது, திருச்சி குளம், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜு, தெப்பக்குளம். இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. அந்த மலை மேலேருந்து பார்க்கணும் இந்த உச்சி பிள்ளையார். அந்த உச்சி பிள்ளையாருக்கு போகும்போது வழியிலேயே ஒரு கோயில் இருக்குது. அது தாயுமான சுவாமிகள் தவம் இருந்த இடம். அது ஒரு மடம். அந்த மடத்தலைவர் மௌனகுரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மௌனகுரு திருமூலர் வழியில் வந்த ஒரு சைவ ஆச்சாரியார். அவர்களால் சிவனடியார் திருக்கோட்டம் சைவ சித்தாந்தங்கிற ஒரு வழி வந்தவங்க. நம்முடைய தாயுமான சுவாமியும் இன்றைக்கி எடுத்துக்கோங்கன்னா அவரும் சைவ சித்தாந்த மரபில் வந்தவர். ஆனால் சற்று வித்தியாசமாக அவர் வேதாந்தமும் அவர் சொல்கிறார். வேதாந்தமும் சித்தாந்தமும் கொஞ்சம், சித்தாந்தம்னா நம்ம பொதுவாக சித்தாந்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னா அது சித்தாந்தம்னு அர்த்தம். அந்தம்னா ஃபைனல், சித்தம்னா கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன். இதுக்கு மேலே ஒன்றும் கன்க்ளூஷன் கிடையாது அப்படின்னா சித்தாந்தம்னு பேர். வேதாந்தம்னா வேதத்தினுடைய கடைசி பகுதின்னு அர்த்தம். இப்போ வேதாந்தம் வேறு சித்தாந்தம் வேறெல்லாம் இல்லை. எந்த அறிவாக இருந்தாலும் அதில் இதுதான் கடைசி அப்படின்னு முடிவாக தீர்மானம் பண்ணினா அது பேர் சித்தாந்தம்னு பேர். அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு சொல். நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, இதுதான் உங்கள் சித்தாந்தமா அப்படின்னா இதுதான் என்னோடய கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு மரபாக இருக்கிறது. அதில் 36 தத்துவங்களை விளக்குகின்ற, சிவனோடு கலக்கின்ற ஒரு நெறிமுறையை இது தருகிறது. அதற்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேதாந்தம் வேதத்திலிருந்து வந்தது, மிக மிக பழமையானது. சைவ சித்தாந்தம் இடைக்காலத்தில் வந்தது. இது சைவ சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்களெல்லாம் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய கடைந்தெடுத்த தகவல்களை எடுத்துகிட்டு ஒரு சித்தாந்தத்தை வகுக்கிறாங்க. அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நூல்கள் 14 இருக்குது. சைவ சித்தாந்தம் 14 சித்தாந்தங்களும் 12 திருமுறைகளும் அப்படின்னு அவங்களுடைய மரபு. வேதாந்தத்திற்கு வேதத்தினுடைய உபனிஷத்துக்கள் தான் நமக்கு ஆதாரம். 108 உபனிஷத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட உபனிஷத்துக்கள் ஒரு 10 மட்டும் வியாசர் பயன்படுத்தி இருக்கிறார். வியாச பகவான் எதுக்கு பயன்படுத்தினார்? இந்த வேதாந்தத்தை விளக்குவதற்கு ஆளாளுக்கு தன் போல விளக்கிக்கிறாங்க. ஒரு சொல்லிருந்து பிராணன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் மூச்சு காட்டுன்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் பிரம்மம்னு சொல்கிறான், இன்னொருத்தன் தெய்வங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம், எங்கே அதுக்கு அர்த்தம் என்றதை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அப்படி முக்கியமான வேதத்தில் வரக்கூடிய முக்கியமான சொற்களுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறது பேர் விசாரணைன்னு பேர். இது சாதாரண விசாரணை, குற்ற விசாரணை, கோர்ட்டில் நடக்கிற விசாரணை இல்லை. இது உயர்ந்த நிலையில் வேதத்துக்கு விசாரணை செய்வதனால அது பூஜ்ய விசாரணைன்னு பேர். பூஜிக்க தகுந்தது பூஜ்ய விசாரணை. அந்த பூஜ்ய விசாரணைக்கு வடமொழியில் மீமாம்சம்னு பேர். அந்த மீமாம்சம் வியாசர் செய்தார். மீமாம்சம் செய்வது என்றால் சொற்களுக்கு உண்டான பத அர்த்தங்களை நிர்ணயிப்பது, வாக்கிய அர்த்தங்களை நிர்ணயிப்பது. அப்போ உபனிஷத்தினுடைய வாக்கிய அர்த்தங்களை நிர்ணயிக்கணும்னா 108 பயன்படுத்த வேண்டாம், இந்த 10 இருக்கக்கூடிய சொற்களே போதும். அது வேதாந்தத்தினுடைய மையக்கருத்தை அது காட்டி கொடுக்கும். மையக்கருத்தை உள்ளபடியே தெரிந்து கொள்ள வேண்டும்னா நாம் வியாசனுடைய மீமாம்சத்தை நாம் படிக்கணும். அது பேர் உத்தர மீமாம்சம்னு பேர். சரி,
அந்த உத்தர மீமாம்சத்தில் அந்த அந்த தொகுப்புக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். இப்போ பிரம்மசூத்திரம் முழுக்க வேதாந்தத்தில் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியார்த்தங்களையும் பதார்த்தங்களையும் ஆராய்ச்சி செய்து இதுதான் அர்த்த நிர்ணயம் அப்படின்னு பேர். இதுதான் அர்த்தம்னு நிர்ணயம் பண்ணுறார். அதுக்கும் சித்தாந்தம் தான் பேர். அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க, இது இல்லை இப்படி இருக்கலாமே அப்படின்னு. அந்த மறுப்பையும் அவரே தெரிவிப்பார், வியாசரே. அந்த வியாசர் எழுதிய சூத்திரங்களுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது. மந்திரம் போலவே சூத்திரமும் இருக்கும். சங்கரர் வந்தார், வியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு விரிவான விளக்கம் எழுதினார். அது வந்து பாஷ்யம்னு பேர். அதனால் அவருக்கு பாஷ்யக்காரர்னு பேர். வியாசருக்கு சூத்திரக்காரர்னு பேர். அவர் சூத்திரம் எழுதினால சூத்திரக்காரர்னா அவருக்கு பேர், பாஷ்யக்காரர்னு அவர் பேர். இது வந்து வேதாந்த மரபு. அந்த மரபில், சங்கர மரபில் வந்த ஒரு மரபில் தான் நாமும் இருக்கிறோம். நீங்களும் அந்த மரபில் கற்றுக்கிறோம். இப்போ நம்ம தாய்மானார் மரபு, திருமூலர் மரபுலேருந்து பார்க்குறோம். ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க போகிறோம். பல இடங்களில் நம்முடைய சங்கர மரபுக்கும் வியாச மரபுக்கும் வேதாந்த மரபுக்கும் தாய்மானவர் விலகி இருக்கலாம். நமக்கு அந்த பாடல்கள் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் சில பாடல்கள் நமக்கு வந்து ரொம்ப அழகாக வேதாந்தத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பயனுள்ளதாக தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கிறதுனால நம்ம 1-2 இன்றைக்கி பார்ப்போம். எனக்கு எடுத்துக்கிட்டது வந்து அங்கிங்கநாதபடி என்று துவங்குகிற பாடல். கொஞ்ச நேரம் இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தாய்மான சுவாமி பிறந்தது 18ஆம் நூற்றாண்டு 1705. ஆனால் 17 தானே போட்டிருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டு தான் சேர்த்து சொல்லுவாங்க. இது 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதி. அது 17. அவர் மறைந்த காலம் 1742. கிட்டத்தட்ட 32 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார். சங்கரர் வாழ்ந்த மாதிரியே அதே சங்கரருக்கு 32 வருஷம் தான் வாழ்ந்தார். சங்கரர் பிறக்கும் பொழுது 8 வயசு தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஆயுள். ஏன்னா அவங்க அம்மா அப்பா போய் கேட்டபோது அந்த வடக்கநாத பெருமாள் கனவுல எழுந்து, உங்களுக்கு நான் குழந்தை தரேன், நிறைய குழந்தைங்க, ஆனால் மந்த புத்தி போதுமா, இல்லை ஒரு குழந்தை தரேன் ஆனால் குறைஞ்ச ஆயுள், ஆனால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு மகானா பரப்பான், எது வேணும்னு கேட்டாங்க. அவங்க புத்திசாலித்தனமாக குறைந்த ஆயுள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மகானை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. அப்படி பிறந்தவர் சங்கரர். 8 வயசு தான் அவருக்கு. 8 வயசு முடியும் பொழுது அவருக்கு பூநூல் போட்டுடுறாங்க. போட்ட உடனே இவருக்கு தனியாத ஆசை. நம்ம கற்ற இந்த வேதத்தினுடைய அர்த்தமெல்லாம் கர்மகாண்டத்து அர்த்தம்லாம் இவங்க சொல்கிறாங்க, அது வெறும் செயலாக இருக்குது. ஞானகாண்டன்னு சொல்லக்கூடிய உபனிஷத் அர்த்தத்தெல்லாம் இவங்க யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே கேரளாவில் காலடியில். எங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அறிவெல்லாம் இங்கே கிடையாதுப்பா, வடக்கில் நர்மதா நதிக்கரையில் கோவிந்தபாதர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கற்றுங்கன்றார். இப்போ நடையாக நடந்து போகிறார். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். இன்றைக்கி நடுவில் எத்தனை கிராமங்களோ எத்தனை நதிகளோ இதெல்லாம் கடந்து அங்கே போய் சென்று அவர் அந்த கற்றுக்கும் பொழுது வியாசரே தோன்றி, இப்போ நீ 8 வயசுக்குள்ளே இதெல்லாம் கற்றுக்கிட்ட, உனக்கு இன்னொரு 8 வயசு தரேன்னு 16 வயசு கொடுத்தார். அப்புறம் பிரம்மசூத்திரம் எழுதின உடனே வியாசர் வந்தார். கோவிந்தபாதர் ஒரு 8 வயசு கொடுத்தார். வியாசர் வந்து பார்த்தாரு, இந்த பையன் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு, உனக்கு அதே டபுள் பண்ணுறேன்ட்டு 32 கொடுத்தார். அதுபோல் சங்கரர் 32 வயசில் செய்ய வேண்டிய அத்தனை சாதனைகளும் செய்து முடித்தார். நம்முடைய தாய்மான சுவாமி 32 வயசில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவருக்கு அம்மா அப்பா பேர் கஜவல்லி, அப்பா பேர் கேடிலி அப்பர். கேடில்லாதவர், எந்த தவறும் இல்லாதவர் அப்படின்ற பெயரில் கேடிலி அப்பர். இவங்க 2 பேரும் இருந்த இடத்து வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு, தமிழில் திருமறைக்காடும்பாங்க, சமஸ்கிருதத்தில் அதுக்கு வேதாரண்யம் பேர். வேத ஆரண்யம், காடு அப்படின்னா ஆரண்யம், வேதம்னா திருமறை, திருமறைக்காடு. அங்கே அவர் பிறந்தார். ஆனால் அவங்க அப்பா கேடிலியப்பர் திருச்சியில் இருக்கக்கூடிய விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆண்டு வந்தார் திருச்சிராப்பள்ளியை. அவர்கிட்ட கணக்கராக வேலை செய்கிறார். மகனையும் கொண்டு திருச்சியிலே படிக்க வச்சார். நல்ல சமஸ்கிருதம் படித்தார், தமிழ் படித்தார், இலக்கியங்கள்லாம் படித்தார். படித்த பிறகு அவர் காலமான பிறகு மகனையும் அந்த வேலைக்கு நாயக்கர் வச்சுக்கிட்டார். ரொம்ப காலம் நாயக்கர் கீழே அவர் கணக்கராக வேலை செய்தார்.
திருச்சிராப்பள்ளியில் இருந்ததுனால அடிக்கடி இந்த தாய்மான சுவாமி மௌன குருவை சந்திப்பார். இவனுடைய கல்வி கேள்வியினெல்லாம் பாடலாம் அந்த உள்ளிருக்கிற சிவபெருமானை பற்றி நிறைய பாட்டுகள்லாம் எழுதுறதை பார்த்து, பிள்ளையாருக்கு கீழே சிவன் ஒரு இருக்கிறார் அந்த மலையில், அதெல்லாம் பார்த்து உனக்கு நல்ல ஞானம் இருக்குதே, நீ மாணவனாக வந்துருன்னு சொல்லி தீட்சை கொடுத்து மாணவனாகிட்டார். மாணவனான பிறகு அங்கேயே அவர் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் அவர் கற்றுக்கிறார். கற்றுக்கிட்ட பிறகு உனக்கு சந்நியாசம் தரணும்னு அவர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. முடியாது, நீ இல்லறத்தில் இருந்து அப்புறம்தான் சன்னியாசத்துக்கு வரணும் அப்படின்னு மௌனகுரு ஆணையிட்டார். மறுபடியும் அவர் திருமணம் செய்து கொண்டார். மறுபடியும் இல்லை, முதல் தடவை திருமணம் செய்து கொண்டார். மட்டார் குழலின்னு பேர், மட்டுவார் குழலி. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது, சிவசிதம்பரம் என்று. இந்த குழந்தைகளோடு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மறுபடியும் துறவரத்தில் ஆசை வந்தது. மனைவி இறந்து விட்டார்கள். மௌனகுரு திரும்பி வந்தார். மகனை கொண்டு போய் தன்னுடைய அண்ணனுக்கே ஒப்படைச்சிட்டார், நீங்கள் வளர்த்துங்கன்னு. சந்நியாசம் பூண்டு திருச்சியிலேயே அவர் வாழ்ந்தார். அந்த சமயத்தில் இந்த அரசிக்கும் அவருக்கும் இந்த ராஜாவும் இறந்துடுறாரு. அரசி ஆட்சிக்கு வந்த உடனே இவர் கணக்கராக வச்சுருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள பிணக்கு ஏற்பட்டது. நான் மொத்தம் அவங்களேருந்து விலகிறேன்ட்டு மௌனகுருவுக்கே அடிமையாகி அங்கே சந்நியாசம் பூண்டு திருச்சியிலேயே அவர் இருந்தார். அதன் பிறகு அவர் நடந்து நிறைய பாடல்கள் எழுதினார். கடைசியாக ராமநாதபுரத்தில் அவருடைய சமாதி ஒரு புளிய மரத்தின் கீழே லக்ஷ்மிபுரம் என்ற இடத்துல அவர் தன்னுடைய சமாதியை அடைந்தார். இதுதான் அவருடைய வரலாறு. இவருடைய எழுத பாடல்கள்லாம் மிக சுவையாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொன்றும் நம்ம பார்ப்போம். அது ஆனந்த களிப்பு அப்படின்னு ஒருத்தன் இந்த வேதாந்த ஞானம் இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, பிரம்ம வித்யா, இதை கற்று முடித்த பிறகு அவன் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்குறாரு. அது பேர் ஆனந்த களிப்புன்னு பேர். இன்னொரு நாள் ஒரு நேரம் கிடைக்கும்போது ஆனந்த களிப்பை பார்ப்போம். இன்றைக்கி நாம் இந்த செய்யுளை நாம் பார்ப்போம். ஒரு நிறைய பராபர கண்ணின்னு கண்ணி வகையான பாடல்கள் எழுதியிருக்கிறார். சில இடத்துல வெண்பாவும் எழுதியிருப்பார். நம்ம இலக்கணத்துக்குள்ளே போக வேண்டாம். இந்த பாடலை முதல்ல நம்ம பாடுவோம். எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக எழுதி போட்டுட்டேன். ஆத்ம வித்யாலயா செல் அப்படின்ற ஒன்றத்தில் இந்த பாடலை ஒரு இமேஜ் அமைச்சிருக்கிறேன். அதை அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அது வந்துடும். இப்போ நீங்களும் அது பிரிண்ட் போட்டுக்கலாம், இல்லை கையில் வச்சுக்கலாம். அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததெது தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்ததெது மணவாக்கினிலே தட்டாமல் நின்றதெது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கனும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நிறைந்ததெது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் ஒரு வல்ல சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உளதெது அது கருத்துக்கு இசைந்தததுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்குவாம் தான் எழுதியிருப்பார். ஓம் தத் சத். ஏன் ஓம் தத் சத்னா, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம உச்சரிப்புலையோ சொல் பிழையோ எழுத்து பிழையோ இருந்தால் அது பொறுத்தருளத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறது வழக்கம். எந்த பூஜை செய்தாலும், வீட்டில் எது செய்தாலும், கடை செய்து முடித்தோட பூஜையில் ஏதாவது ஒன்று விட்டு போயிருக்கலாம், சொல்கிறது மறந்துருக்கலாம், மந்திரத்தை தப்பாக சொல்லியிருக்கலாம். 3 முறை ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னோம்னா எது செய்தாலும் அது தப்பு, அது நிராகரம் பண்ணிடும். அதுக்கு தப்பு செய்துட்டு ஓம் தத் சத் சொல்லக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ செய்தது தான் இதுக்கு. ஒவ்வொரு சொல்லாக பார்ப்போம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, இந்த வார்த்தையை தான் என்னென்னு பார்ப்போம். பிரகாசம்ங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். பிரகாசிக்குது, சூரியன் பிரகாசிக்குதுன்னா கண்ணுக்கு தெரிகின்ற ஒளியை நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரியான இடத்துல நம்ம பிரகாசம்னா நாம் அறிவை நினைக்கணும். அறிவுக்கும் பிரகாசம் என்று பெயர்.
ஏன் அறிவுக்கு பிரகாசங்கிறேன்னா, அறியாமை வந்து இருட்டு மாறுது. இருட்டில் நமக்கு பயம் இருக்குது. இருட்டு எதையும் காட்ட மாட்டேங்குது. லைட்டு போட்டோம்னா அந்த லைட் எல்லாத்தையும் காட்டுது இல்லையா? இந்த ரூமில் இருட்டு இருந்ததுன்னா இத்தனை சேர் இருக்குது, இத்தனை பேர் இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? இருட்டு எல்லாத்தையும் மறைக்குது. ஆனால் ஒளி போட்ட உடனே எதுவும் உருவாக்குறது இல்லை, உள்ளதெல்லாம் காட்டுது. அது காட்டி கொடுக்கறதுனால நமக்கு அது விளக்குன்னு சொல்கிறோம். அது லைட்டு போட்டோன்னு நமக்கு விளங்குது. இத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வருதுன்னா நமக்கு விளங்கிடுதுன்னு அர்த்தம். விளங்குதுங்கன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? என்ன இந்த கணக்கு விளங்குதா அப்படின்னா விளங்குதுங்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? விளக்கி இருக்கிறேன். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம்? விளக்குன்னு பேர் வச்சுருக்குறோம். அப்போ பிரகாசங்கிறது என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தனுக்கு புரியலன்னு சொன்னால் முகம் இருட்டாக இருக்கும், புரிஞ்சிடுச்சு சொன்னால் பல்பு போட்டாமல் இருக்கும். இன்றைக்கும் கூட நிறைய கார்ட்டூனில் தலைக்கு மேலே ஒரு பல்பு போட்டாங்கன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் அர்த்தம். ஆனால் டியூப் லைட்டு போட்டான்னா அது வேறு அர்த்தம், லேட்டாக புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். பல்புன்னா போட்ட உடனே எரியணும். பிரகாசம் அப்படின்பது ஞான ஒளி என்று அர்த்தம். சரி, இந்த ஞான ஒளி அப்படின்னா இந்த ஞானம்னா என்னதுங்க? ஞானம்ங்கிறாங்களே, நீங்கள்லாம் ஞானிங்கிறாங்க, நாங்கள்லாம் ஞானத்துக்காக வந்திருக்கிறோம், ஆத்ம ஞானத்துக்கு வந்திருக்கிறோங்கிறாங்க. ஞானம்னா என்ன அப்படின்னா அறிவுனா ஞானம்தான். இந்த அறிவுங்க பொழுது ஒரு குழப்பம் ஏற்படும். இவர் ரொம்ப பெரிய அறிவாளிங்க அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன அர்த்தம்? நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறாரு, நிறைய சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம். இவர் கணக்கில் அறிவாளி, இவர் மருத்துவத்தில் அறிவாளி, இவர் வந்து ஜோதிடத்தில் அறிவாளி, இவர் போர்க்கலையில் அறிவாளி அப்படின்னு நம்ம அறிவுங்கிறத விஷயங்களை சேகரித்ததை தான் அறிவுன்னு சொல்கிறோம். அது பேர் விஷய அறிவுன்னு தான் அர்த்தம். இந்த நான் உட்காந்துட்ருக்கிறேன், பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்போ அது எனக்கு அதை பற்றி அறிவு இல்லை. அப்புறம் வெளியே போன உடனே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அறிவு வந்துடுச்சு. சரி, வருது, முதல்ல இல்லாமல் இருக்குது, அதையும் அறிவுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அது அறிவதற்கு முன்னாடி நான் இருந்தேன் பாருங்கள், எப்படி இருந்தேன் நான்? அது என்னென்று அறியாமல் நான் இருந்தேன் இல்லையா? அப்போ நான் யார்? அறிவா அறிவற்றவனா? குழப்பமாக இருக்குல்ல? அறிவுடையவன் தானே அறிய முடியும். அறிவற்ற இந்த சேர் அறியுமா? அறிவற்ற சேர் அறியாது. அப்போ அறிவுடையவன் தான் அறிகிறான். அப்போ அறிவுடைமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவதற்கு தகுதி உடைமைன்னு அர்த்தம். இப்போ குழந்தை பிறக்கும் பொழுது அறிவதற்கு தகுதியோடு தானே பிறகுது. ஆனால் இதுக்கிட்ட ஏதாவது அறிவு இருக்கா? குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்ன சார் ரெண்டு அறிவுங்கிறீங்க, அறிவு இருக்குதுங்கிறீங்க, குழந்தை அறிவோடு பிறகுதுங்கிறீங்க. ஆனால் குழந்தைக்கு எதுவும் அறியாது, பாவம் எதுவும் அறியாத குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அறிவுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று தூய அறிவு, அது எதையும் அறிவதற்கு தயாராக இருக்கிற அறிவு. அந்த அறிவை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு நாற்காலிக்கும் ஒரு உயிரினத்துக்கும், ஒரு குருவி நாற்காலியில் உட்காந்துருந்தா குருவியை நம்ம அறிவுடையதுன்னு சொல்கிறோம், நாற்காலி அறிவற்றதுங்கிறோம். இப்போ குருவிக்கு அறிவுடையதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு என்னென்ன அறிவு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம். அறிவுங்கிற ஒரு தத்துவம் அதுக்கிட்ட இருக்குது, அறிவுங்கிற ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்குது. அந்த அறிவு சக்தியை தான் நாம் அறிவு ஞானம்னு சொல்கிறோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் ஞானின்னு சொல்கிறோம். ஏன்னா அவன் வந்து அந்த ஞானம் அறியும் சக்தி எதையும் அறியாவிட்டாலும் அது இருக்குது. அந்த சக்தியை தூய ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் தூய அறிவு. வள்ளுவர் அதை வந்து வால் அறிவு என்றார். வால்னா வெண்மை, வால் அறிவன் நற்றார் தொழார் எனின் அப்படின்றார். வால் அறிவுனா தூய்மையான அறிவு. அது எப்படி இருக்கும் சார்? உங்களை மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க எல்லா அறிவும் எடுத்துடுங்க, பட்டம் படிப்பு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துடுங்க. அப்போ நீங்கள் அறிவற்றவன் ஆகிடுவீங்களா? விஷய அறிவு இல்லாமல் இருக்கலாம், அப்பொழுதும் நீங்கள் அறிவுன்ற ஒரு பொருளாக தான் இருக்கிறீங்க, ஜடமாயிட மாட்டீங்க. இப்போ அந்த நான் சொல்கிற அந்த அறிவு என்னன்னு தெரியுதுங்களா? அந்த அறிவை நீங்கள் பார்க்கணுமா? இப்போது உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணுமா?
5 தடவை ஓம் சொல்லுவோம். ஓம் சொல்லிவிட்டு அடுத்த ஓம்க்கு நடுவில் ஒரு 2 செகண்ட் இடைவெளி விடுவோம். செய்வோமா? ஓம் 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 ஓம். சரி, இப்போ கண்ணு தருங்க. ஓம்னு சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. கேட்டது யார்? அறிவுடையதா அறிவற்றதா? அறிவுடையது. ஓம்ங்கிறது கேட்டது யார்? அறிவுடையதான் கேட்டது. அப்போது ஓம்ங்கிற சத்தத்தை கேட்டது ஒரு அறிவு. அது கேட்கும்பொழுது ஓம் என்ற அறிவாக அது இருக்குது. ஏன்னா ஓமை அறிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஓம் வரும்போது நடுவில் என்ன இருந்தது? ஒரு சைலண்ட் இருந்தது இல்லையா? அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தமிழில்? அசப்தம்னு சொல்லக்கூடாது, மௌனம்னு சொல்லணும். ஒரு மௌனம் இருந்தது இல்லையா? அந்த மௌனத்தில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? என்னவா இருந்தீங்க? சும்மா இருந்தீங்க. ஆனால் ஜடமாக இருந்தீங்களா? ஞானம் இருந்தது. அதுக்கு பேர் சித்துன்னு பேர். இன்றைக்கி சித் மாத்திரமாக இருந்தீங்க. என்னவாங்க? சித் மாத்திரமாக இருந்தீங்க. ஓம்னு சொல்லும்போது ஓமை அறிபவராக இருந்தீங்க. ஓம் முடிந்த பிறகு அறிபவராக இருக்கிறீங்க. அப்புறம் ஓம்னு சொல்லாமல் நீங்கள் அறிவாக இருந்துக்கிட்டே நாற்காலியை பார்த்தோன்னே நாற்காலி அறிவுடையதாக அது ஆயிடுச்சு அந்த அறிவு. அப்புறம் மறுபடியும் இன்னொன்று பார்க்குது. இந்த தண்ணி பாட்டிலை பார்த்தோன்னே தண்ணீர் பாட்டில்ன்ற அறிவாக இருக்குது. இதெல்லாம் விஷயங்கள் அறிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்னமா இருப்பீங்க? ஜடமாயிடுவீங்களா? அறிவாக தானே இருப்பீங்க. விஷயங்கள் எல்லாம் நீங்கிய பிறகும் எது ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அறிவுக்கு தான் ஞானம்னு பேர். அதை தான் இங்கே பிரகாசம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அந்த பிரகாசம் உங்ககிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. ஏதாவது சொன்னால் விளங்குதுன்னா யாருக்கு விளங்குது? அந்த பிரகாசத்துக்கு தானே விளங்குது. அது விளக்க போட்டு புரிஞ்சிருச்சின்னு அதே விளங்கிது. அந்த பொருளை பற்றி நம்ம யோசனை பண்ணியிருக்கிறோமா? இந்த உலகத்தில் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நட்சத்திரம் பண்ணுறாங்க, சூரியனை பண்ணுறாங்க, பூமியில் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் தான் ஒரு அறிவு பொருள். அந்த அறிவு பொருள் எப்படி இருக்கும்? உடம்பு ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த உடம்பில் எங்கே அறிவு இருக்குது? அந்த அறிவு எத்தகையது தெரியல இல்லையா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்புக்குள்ளே எங்கேயோ குட்டியோ ஒரு அறை உள்ளே உட்காந்துருப்பான் போல் இருக்குது. அது வந்து ஹியூமன் குலஸ்ன்னு பேர். முன்னெல்லாம் அப்படி தான். நமக்குள்ளே ஒரு குட்டி மனுஷன் தலையில் இருப்பான் போல் இருக்குது. அவன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் கண் வழியாக பார்க்குறான், காது வழியாக கேட்குறான். அவன் எப்படி இருப்பான்னா மனுஷன் மாதிரியே இருப்பான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க ஒரு 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 பந்து மாதிரி ஒளி உள்ளே இருக்கும் போல் இருக்குது, அது பிரகாசிக்குது. ஏன்னா சித்தர்கள் நிறைய பேர் தியானம் பண்ணும்பொழுது அந்த ஒளி இப்படியே பிரகாசமாக வர்றதுனால அது அந்த ஒளியெல்லாம் கிடையாது. ஒருத்தன் தியானத்தில் உட்காரும் பொழுது எதையாவது பார்த்தான்னா அவன் மனசில் இருந்து தான் பார்க்குறான். மனசு என்ன ஒன்றா கற்பனை பண்ணும். தியானம் வந்து மனசை சுதந்திரமாக விட்டுட்டு எதை ஒன்றா செய்யுன்னு சொல்கிறோம். அது நம்முடைய சுத்த பழக்கத்தினால சில நேரங்கள் என்றைக்காவது ஒளியை காட்டிடும். இருட்டையும் நேரம் காட்டும். தியானத்தில் நிறைய பேருக்கு இருட்டு தான் தெரியும். எப்பயாவது ஒரு சமயம் வெளிச்சம் தெரியும். ஆனால் வெளிச்சம் தெரிஞ்சிட்டுனா ஞானம் வந்துன்னு நினைக்கிறாங்க. அந்த ஒளியெல்லாம் தலையில் அடிப்பட்டால் கூட வெளிச்சம் பறக்கும். புள்ளியாக நட்சத்திரம் பறக்கும். நமக்கு தியானத்தில் லைட்டு பார்க்குறதுக்காக தியானம் பண்ணல. தியானம் வந்து லைட்டை பார்க்குறது, உள்ளே இருக்கிற உள்ளொளியை பார்க்குறது. பெரியவங்க சொல்லி வச்ச பிரகாசமும் அந்த ஞான ஒளியும் வேறு. இது தியானத்தில் உட்காந்து லைட் வந்துடுச்சு, அப்புறம் நான் ஞானத்தை பார்த்துட்டேன்னு. இப்போ ஞானம் பார்க்குற பொருளா? பார்க்குற பொருளெல்லாம் உயிரற்ற ஜடம் தானே. பார்க்குறது எப்போ அறிவு இல்லை. அறிவு எப்படி அறிவை பார்க்கும்? அறிவு எப்படி அறிவை பார்க்கும்? அறிவு எப்பவுமே அறியப்படும் பொருள் ஆகாது இல்லை. அப்போ அறிவு தன்னை எப்படி பார்க்குதுன்னா தன்னை கொண்டு தானே பார்க்குது. அதனால் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். தன்னைத்தானே
அறியுது. இந்த சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்குது, வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனால் சூரியனுக்கு நான் இருக்கிறான்னு தெரியுமா? சூரியன்கிட்ட நீ இருக்கிறியான்னு கேட்டால் பதில் வருமா? உங்ககிட்ட கேட்டால் வருதில்லை. அப்போ சூரியன் வெளிப்பிரகாசம் உடையது. ஆனால் தன்னைத்தானே அது அறியுமானா தெரியாது. ஆனால் நாமெல்லாம் சூரியனே அறிவோம், தன்னைத்தானே அறிவோம். அது பேர் தான் சித்து, அது சைதன்யம். அந்த சைதன்யம் நம்மக்கிட்ட எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்பெல்லாம் இருக்குது? ஓம்னு சொல்லும்பொழுது ஓமை கவனித்தது அதுதான். ஓமுக்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய மௌனத்தை கவனித்தது அதுதான். அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. கவனிக்கும்போது அது மாறிடுமா? மாறுமா? மாறுவதே கிடையாது. நான் இந்த நாற்காலியை கவனிக்கிறேன், நாற்காலி என் கவனத்துக்கு வந்துடுச்சு. என் கவனத்துக்கு வந்ததுனால நான் நாற்காலியாக மாறிடுறேனா? இல்லை. நான் இன்னொரு பொருளை பார்க்குறேன், இதை கவனித்தோன்னே இந்த கவனம் மறைஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பொருளை பார்க்குறேன், அது எனக்கு கவனத்துக்கு வருது. அப்போ கவனம் எல்லாத்தையும் கவனிக்குது. ஆனால் அது ஏதாவது மாறுதா? மாறிட்டா என்ன ஆகும்? இன்னொன்று கவனிக்க முடியாமல் போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஒரு பொருள் எல்லாவற்றையும் பார்க்க முடியுதுன்னா அது எந்த பொருளாகவும் மாறுவதில்லை. மாறிடுச்சுன்னா இன்னொன்று பார்க்க முடியாமல் போய்டும். அது மாறிடுச்சு சார், இதை இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் இந்த கேமராலெல்லாம் ஃபிலிம் ஒன்று போடுவாங்க. ஒரு தடவை ஃபிலிம் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த ஃபிலிம் அதிலேருந்து அந்த ஃபிலிமில் அந்த படம் விழுந்துடும். அந்த ஃபிலிம் அப்படி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் அப்படி வைண்ட் அப் பண்ணுவோம் இல்லையா? காக் பண்ணுவோம். காக் பண்ணால் அடுத்த ஃப்ரேம் வந்து நிற்கும். மறுபடியும் கிளிக்குன்னு நமக்கும் அந்த ஃபிலிமை மறுபடியும் அந்த ஃபிலிம் யூஸ் ஆகுமா? அப்படி ஆனால் என்ன ஆகும்? ஓவர்லேப் ஆகும். ஓவர் இம்போசிங்னு பேர். ஓவர்லேப்பில் ஓவர் இம்போசிங். அப்போ அதை பிரிண்ட் போட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று நிறைய இருக்கும். சில தந்திர காட்சியெல்லாம் செய்வாங்க. இப்போ அது ஒரு முறை ஒன்று பார்த்துச்சுன்னா அந்த ஃபிலிம் மாறிடுச்சு. இல்லை, நம்மக்கிட்டேயும் படம் எடுக்குதில்ல கண்ணு. எத்தனை படம் பார்க்குது, எந்த படமாவது அதில் இருந்து அந்த மாற்றிடுச்சா கண்ணை? மாக்கல. சினிமா பார்க்குறோம், அந்த திரையில் எத்தனையோ காட்சிகள் வருது. இருட்டில் எல்லாம் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எதாவது மாற்றம் இருக்குதா? எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. எது? அந்த சுயம் பிரகாசமான இந்த ஞான தீபம் கண் வழியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது, காது வழியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சினிமாவில் வர சப்தத்தெல்லாம் அது கேட்குது, கண் வழியாக எல்லாம் பார்க்குது. எத்தனையோ சினிமா மாறுது, ஆனால் உள்ளே இருக்கிறது மட்டும் மாறாமல் கவனிக்குது. மாறிடுச்சுன்னா கவனிக்க முடியாது. அப்போ எப்பவும் மாறாமல் இருக்குது, எல்லாத்தையும் அது கவனிக்குது. தன்னை அது கவனிக்காமல் இருக்குமா? என்னைக்காவது நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு டவுட் வந்திருக்கா? யாருக்கா கேட்டு நீங்கள் இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்பாங்களா? எப்படி இருக்கீங்கன்னு வேணால் கேட்கலாம். நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சார் பார்த்துக்கிட்டே கேட்குறீங்க? நாம் இருப்பதை நம்ம எப்படி அறிகிறோம்? நான் உட்கார்ந்துருக்கதை நீங்கள் வந்து கண்ணால் அறிகிறீங்க. கும்பன்னு இருட்டு ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் என்ன அறிவீங்களா? என்ன அறிய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அறிவீங்களா உங்களை? கும்மிருட்டில் அறிகிறீங்களே, நீங்கள் எதை வச்சு அறிஞ்சிங்க? உங்களை தொட்டு பார்த்தீங்களா? 5 புலன்கள் மூலம் ஏதாவது பண்ணுமா? கண்ணால் பார்க்கல, காதால் மூச்சு விட்டு சப்தம் இருக்கிறேன்னு சொன்னோமா? இல்லை தொட்டு பார்த்தோமா? முகர்ந்து பார்த்தோமா? அல்லது சுவைத்து பார்த்தோமா? எதையும் பயன்படுத்தாமலே நான் இருப்பதை நானே அறிந்தேன். எதை கொண்டு அறிந்தேன்? படித்த படிப்பை வச்சு அறிஞ்சனா? மனசை வச்சு அறிஞ்சனா? எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் தான் இருப்பதை அது எப்பொழுதும் அறிந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அது அறிவு. மீதி பொருளெல்லாம் அது அறிந்தால்தான் அறியப்படும். இந்த பொருளை நான் பார்த்தனா தான் அறியும். ஆனால் என்னை நான் அறிவதற்கு ஒரு நிமிஷம் கூட விட்டது கிடையாது. ஒரு செகண்ட், ஒரு வினாடியாவது நீங்கள் உங்களை அறியாமல் இருந்திருக்கிறீங்களா? அப்போ அணையா விளக்காக ஒரு ஜோதி மாதிரி உள்ளே இருக்கு இல்லையா? ஒருவேளை இறந்துட்டா என்னங்க சார்? இறந்துட்டாக்கா அப்பவும் கூட அது ஜோதி இருக்கும். இந்த சரீரம் இருக்காது. சரீரம் வழியாக கண்ணால் அது பார்க்காது, காதாலும் கேட்காது,
இந்த காது கண்ணு மூக்கெல்லாம் செத்து போச்சு இல்லை, அதான் பயனில்லாத போயிடுச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஜோதி, அணையா ஜோதி, அது பேர் ஆன்மா. அந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக தன்னை எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேங்க, யாரும் சாக மாட்டோம். சாவு கண்டு பயப்படாதீங்க. செத்த பிறகு நீங்கள் அது உடம்பை பார்ப்பீங்க. அவங்கவுங்க உடம்பை அவங்க பார்ப்பாங்க. பார்க்கறது யார்? உடம்பு இல்லாத ஒன்று அந்த ஆத்மா பார்க்குது. அப்போ பார்க்கறது கண் வேணும் இல்லை? கண் இருக்கும். அது ஆத்மாவுக்கு கண் இருக்குமான்னா அதுக்கு ஒரு கண் இருக்குது, அது வேற ஒரு விஷயம். அப்போ நம்ம வேதாந்தத்துக்கு போகும்பொழுது ஆத்மா கண் இல்லாமலே பார்க்கிறது, காது இல்லாமல் கேட்கிறது, சருமம் இல்லாமல் உணர்கிறது. அது எப்படி முடியும் அப்படின்னா அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ நமக்கு இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரகாசங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிரகாசங்கிறது என்ன? எல்லாரிடம் உள்ளே இருக்கின்ற அந்த ஜோதி. ஒரு நாடக கொட்டாய் இருக்குது. அந்த நாடக கொட்டாயில் அந்த காலத்தை மேலே ஒரு பெரிய டோம் லைட் எரிச்சு வச்சுருவாங்க. சினிமா தியேட்டரை விட மேலே ஒரு பெரிய லைட் இருக்கும். நாடக கொட்டாயில் ஒரு பெரிய வச்சுட்டு அது நாடக தீபம்னு பேர். அந்த தீப ஒளியில் நாடகத்தில் மேடையில் இருக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் நடிப்பாங்க. பக்கவாத்தியம் இருக்கும், நடனமாக இருப்பார்கள். இங்கே மக்களெல்லாம் உட்காந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள். இது மாதிரி எல்லா நடனமும் இந்த உலகத்தில் நடக்குது. அது அத்தனையும் அந்த நாடக ஜோதி வெளிச்சம் காட்டிகிட்டு இருக்குது. எல்லாரும் நாடகம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்பொழுதும் அந்த நாடக ஜோதி எரிந்து கொண்டு தான் இருக்குது. எதை பார்க்குது? தன்னையும் அறிகிறது, யாரும் இல்லைங்கிறதும் அறியுது. இருந்தாலும் அறியும், இல்லாவிட்டாலும் அறியும். அப்படித்தான் நம்முடைய ஆத்ம ஜோதி எல்லாருக்குள்ளும் அணையா விளக்காக, ஒளி வெள்ளமாக தன்னையும் அறிந்து கொண்டு புலன்கள் மூலம் உலகையும் அறிந்து கொண்டிருக்கிறது. ஒரு புலன் இல்லைன்னாக்கா அந்த புலன் வழியாக அது அறியாது. ஒருத்தர் கண் இல்லைன்னு வைங்க, ஆத்மா இருக்குது, ஆனால் அறிவதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் கண் வழியாக பார்க்குறது கண் மட்டும் இல்லை. அதுக்காக கண் ஏதாவது கொடுக்குறோம். உள்ள அறிவு இருக்கிறது, காது இல்லை ஆனால் கேட்பாது, ஆனால் அறிவு இருக்குது. ஒரு உயிருக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, மூக்கும் இல்லை, நாக்கும் இல்லை. அப்போ அதுக்கு அறிவெல்லாம் போயிடுமா? இப்போ மண்புழுக்கு இருக்குதா கண்? மண்புழு காது இருக்குதா? மண்புழுக்கு நாக்கு இருக்குதா? மண்புழுக்கு மூக்கு இருக்குதா? அப்போ அதுக்கு அறிவு இருக்குதா? இருக்குதுன்னு தானே சொல்கிறீங்க. அந்த அறிவு எப்படி இருக்கும்? எந்த விஷய அறிவும் இல்லாமல் தானே இருக்கும். எந்த விஷயத்தையும் அறியாமல் ஆனால் அறிவு இருக்குது. அதுதான் தூய அறிவு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த மண்புழுக்கு தொடு உணர்ச்சி உண்டு. அந்த அறிவு தொடு உணர்ச்சியை மட்டும் உணர்ந்து கொண்டு நான் இருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிறேன் இருக்கும். ஒருவேளை தொடு உணர்ச்சியில் இல்லைனாக்கா அறிவில்லாமல் போயிடுமா? நீங்கள்லாம் இருந்தால் தான் எனக்கு அறிவு இருக்கும். நீங்களாம் எழுந்து போயிட்டால் நான் மரக்கட்டை ஆகிடுவேண்ணா. அப்பொழுதும் நீங்கள் இல்லாத நான் பார்த்துட்ருப்பேன். அணையாத ஜோதியாக, அறிவாக, அறிவுக்கு அறிவாக. ஏன்னா அறிவுங்கிறது நாம் புத்தி மனசு வச்சு சொல்லிட்டோம். இப்போ புத்தியும் மனசும் புலன்களும் இல்லாவிட்டாலும் அந்த அணையா ஜோதி அறிந்து கொண்டே இருக்கும். எதெல்லாம் அறியுது பார்த்தீங்கன்னா, முடிச்சிட்டு இருக்கும்போது நனவில் இந்த உலகத்தையெல்லாம் பார்க்குது, தன் உடம்பையும் பார்க்குது, 5 புலன்களையும் பயன்படுத்துது. ஆழ்ந்து தூங்கிட்டோம். அப்போது அந்த அணையா ஜோதி உள்ளே இருந்துக்கிட்டு கவனிக்குது. என்ன கவனிக்குது? தன்னுடைய மனசில் பதிஞ்சிருந்த பழைய வாசனைகளை எல்லாம் மேலே கொண்டு வந்து கனவாக பார்க்குது. அப்போ இருக்கிறீங்கல்ல, கனவிலும் அந்த ஜோதி இருக்குதில்லை, நனவிலும் அந்த ஜோதி இப்போ தான் பார்த்துட்டுருது, என்னையெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்குது. கனவிலும் அந்த ஜோதி இருக்குது. கனவும் போச்சு, நனவும் போச்சு, ஆழ்ந்த உறக்கம். அப்போ அந்த ஜோதி அணைஞ்சு போச்சா? அப்பொழுதும் இருக்குது. தூங்கி எழுந்த பிறகு அந்த ஜோதிக்கிட்ட கேட்குறோம், நீ தூக்கத்தில் எங்கே இருந்த? நான் நல்லா இருந்தேனே. என்ன சொல்லும்? நான் ஆனந்தமாக இருந்தேன். இன்னொன்று சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாதுன்னு அறிவில்லைன்னு அர்த்தமா? அறிவு எதையும் அறியாமல் இருந்தது ஆழ்ந்த உறக்கத்தில்.
கனவில் அந்த அறிவு வாசனையில் உண்டான எண்ணங்களை உலகமாக பார்த்து கொண்டிருந்தது. அப்புறம் முழித்து கொண்ட பிறகு இந்த சரீரத்தின் வழியாக உலகத்தை வெளியெல்லாம் பார்க்குது. ஒரே அறிவு தானே. அந்த ஒரு அறிவு ஆத்ம ஜோதி அணையா விளக்கு கனவிலும் நனவிலும் உறக்கத்திலும் ஒன்றாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோதியை தான் இன்றைக்கி நாம் இந்த பாட்டு மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, இந்த ஜோதி அங்கே ஒரு ஜோதி இருக்குது ஹேமா ருக்குமணிக்குள்ள, இங்கே மஞ்சு கிட்ட ஒரு ஜோதி இருக்குது, இங்கே முத்துராமன் கிட்ட ஒரு ஜோதி இருக்குது, ஷியாமலா கிட்ட ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னு அங்கு இங்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி இல்லையா. அது எங்கும் பிரகாசமாக இருக்குதான். அப்படி தெரியலைங்களே. நீங்கள் சொல்கிற ஜோதி எனக்கு ஒரு ஜோதி அவங்களுக்கு ஒரு டே, அந்த ஜோதி எங்கும் இருக்கின்ற ஜோதி தானா. ஆனால் நீங்கள் ஒரு நாடக கொட்டா, இங்கே ஒரு நாடக கொட்டா, இங்கே ஒரு நாடக கொட்டா, ஒவ்வொரு நாடக கொட்டாயிலையும் மனங்கிற ஒரு டான்ஸ் ஆடுது, புத்தின்னு ஒரு டான்ஸ் ஆடுது, புலன்களெல்லாம் இருக்குது இல்லையா, இதுங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதா. அப்போது இந்த கடன் வாங்கிய வெளிச்சத்தை எங்கும் இருக்கின்ற அந்த ஒளியை, சூரிய ஒளியை எப்படி ஒரு கண்ணாடி கடன் வாங்கி அந்த ரூமை பிரகாசிக்க செய்து. இந்த ரூம் இருட்டாக இருக்குது, ஆனால் சூரிய ஒளி உள்ளே வர முடியல. நாம் என்ன பண்ணுறோம், வெளியே ஒரு கண்ணாடி வச்சுட்டோம், அந்த கண்ணாடியில் சூரிய ஒளி பட்டு வீட்டுக்குள்ளே லைட் வருது. இப்போ வீடு முழுக்க லைட் வந்துடுச்சு. நம்ம எப்படி பார்க்குறோம், ஓ இங்கெல்லாம் இந்த பொருளெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருளெல்லாம் பார்க்குறதுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படி பார்த்தா கண்ணாடிக்கு போகிறோம். கண்ணாடிக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருது, சூரியனை பார்க்குறோம். அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே, இந்த உடம்புக்குள்ளே என்னென்னோ நடக்குது. எனக்கு பசி இருக்குது, எனக்கு தாகம் இருக்குது, என் காது கேட்குது, என்னென்னோ செய்யுது. இதுக்கெல்லாம் எங்கேருந்து லைட் வருது அப்படின்னு பார்த்தா எனக்குள்ளே ஒரு லைட் இருக்குது, கண்ணாடி. அந்த கண்ணாடி லைட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆத்மான்னு. நம்ம என்ன சொன்னோம், அந்த கண்ணாடிக்கு லைட் எங்கேருந்து வருதுன்னா ஆகாயத்தில் எங்கும் இருக்கின்ற சூரியன் இல்லையா. அதே போல் இந்த நாடக கொட்டாயில் நாடக தீபமாக ஒரு ஜோதி எரிஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த ஜோதி கண்ணாடியில் பிரதிபிக்கின்ற ஜோதி. அந்த கண்ணாடி எதுங்க, அதுதான் உங்களுடைய மனம். உங்களுடைய மனம்ங்கிற கண்ணாடியில் ஒரு லைட்டு பிரதிபலித்து அது உடம்பு முழுக்க நிரப்பி அந்த மனசுக்கு அறிவை கொடுத்து, ஏன்னா பிரதிபலிக்கிறது வெறும் லைட் இல்லை, இது ஞானம். அந்த அறிவு பிரதிபலித்து கண் வழியாக அறிகிறது, காது வழியாக கேட்கிறது, நாக்கு வழியாக சுவைக்கிறது, உடல் வழியாக இருக்குது, அதே உடம்பு வழியாக செய்கிறது, பேசுகிறது, எல்லாம் செய்யுது. செய்கிறதெல்லாம் யார், வாய் கை கால். நினைக்கிறதெல்லாம் யார், மனசு புத்தி. உணர்கிறதெல்லாம் யார், இந்த புலன்கள். இவங்கெல்லாம் இந்த லைட்டுங்கிற அந்த பிரகாசம்னு சொல்லக்கூடிய அந்தர் ஜோதி உள்ளே இருக்கின்ற மனம் என்ற கண்ணாடியில் பிரதிபலிக்கின்ற ஆத்மா எல்லாத்தையும் வெளிச்சப்படுத்தி அதுங்களாம் செயல்படுத்துதான். காந்தத்தின் முன்னாடி இந்தபடி ஊசி ஆடுதில்லை, அது எப்படி இது அசையாமல் அது எப்படி அசைக்குது, அதனுடைய செயலுக்கெல்லாம் யார் காரணம், இந்த காந்தம். அதே மாதிரி இந்த கை கால் மூக்கு வாய், இந்த புலன்கள், மனம் சிந்திக்கிறது, கஷ்டப்படுறது, இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த சரீரம்தான். ஆனால் இதுக்கெல்லாம் அறிவார்ந்து கொடுக்கறது, லைட் கொடுக்கறது யார், இந்த அந்தர் ஜோதி. அந்த அந்தர் ஜோதி எங்கே, மனதில் பிரதிபலிக்கின்ற ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்துக்கு தானே சொன்னோம் தூய ஞான வடிவான சித் சொரூபமான ஒன்றுன்னு சொன்னோம். அது எங்கே இருக்குது, முதல் உதாரணத்தில் என்ன சொன்னேன், அது கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் வந்தது சார். இந்த ரூம் எல்லாம் வெளிச்சமாக இருக்க காரணம் அதுதான் காரணம். அந்த கண்ணாடி தான் மனம். அந்த மனதில் பட்டது இந்த அறையில் இருக்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி இந்த மனதில் பட்ட ஒளி இந்த உடம்புக்குள்ளேருந்து வெளிச்சமாக எனக்கு அறிவாக தெரிகிறது. நான் அறிவுடையவன் அப்படின்னு. இங்கே ஒரு அறிவு, அங்கே ஒரு அறிவு, அங்கே ஒரு அறிவுன்னு சொன்னது என்ன அர்த்தம், ஒரே அறிவு தான் உடம்பு தோறும் இருக்கிற கண்ணாடிங்கிற மனதினால் பலவாக தெரியுது. கோயிலில் பார்த்துருக்கீங்க இல்லையா, சாமிக்கு பின்னாடி நிறைய கண்ணாடிகளை பட்டையாக வச்சு வட்டமாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு தீபம் நடுவில் பற்ற வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துலேயும் பல தீபங்களாக தெரியும். இருக்கிறது ஒரு தீபந்தான். அதுதான் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்ற அந்த ஆத்ம ஜோதி. அந்த அறிவு ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் எங்கெல்லாம் மனம் இருக்குதோ
அங்கே அது பிரதிபலித்து அறிவாக தெரிகிறது. இப்போ கவனிப்பவன்றது யார்? மனம். மனதில் பட்ட அந்த ஒளி தான் கவனமாகிறது. உங்கள்கிட்ட ஒரு கவனம், அவங்ககிட்ட ஒரு கவனம், இவங்ககிட்ட ஒரு கவனம், எத்தனை பேருக்கு கவனங்கள் இருக்கிறதோ அத்தனை கவனிக்கும் சக்தியுமே மனதினால் ஏற்பட்டது. மனதுக்கு எப்படி கவனிக்கும் சக்தி வந்தது? காரணம், எங்கும் இருக்கின்ற அந்த பிரகாசம் உடம்பு தோறும் உள்ளே புகுந்து செய்தது. அப்போது அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே புகுமா சார் அப்படின்னு கேட்டோம்னா புகும். அது புகலை, அதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அது அங்கு இங்கு என்று சொல்ல முடியாமல், ஆனால் நமக்கெல்லாம் அறிவு அங்கே இங்கே ஒரு அறிவு இங்கே ஒரு அறிவுன்னு சொல்கிறோம். அந்த ஆத்ம ஜோதி, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோமா? அது பேர் சித் சைதன்யம். சைதன்யம், சித் மாத்திரம், அதை சின் மாத்திரம்ங்கிறோம். அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, எங்கும் இருக்கிறது. எங்கும் இருக்குதுன்னு என்ன? ஆகாய வெளி முழுக்க இருக்குது. அப்போ ஆகாயத்துக்குள்ளே அது நிரம்பி இருக்குதா? இல்லை இல்லை, ஆகாயமே அதுக்குள்ளே இருக்குது. ஆகாயமே அதுக்குள்ளே, ஆகாயத்துக்கே அளவில்லை. அப்போ அதை வச்சிருக்கிற அந்த ஞானத்துக்கு அளவு இருக்குமா? அளவில்லாதது. நம்ம அளவில்லாதது ஒன்று இருக்கிறதே, அது பேர் தான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்குது? நமக்குள்ளே அந்த அறிவு இருக்குது, ஆனால் பிரதிபலிக்கிற அறிவு. அந்த பிரதிபலிக்கிற அறிவுக்கு நம்ம சமஸ்கிருதத்தில் பேர் சொல்லுவாங்க தெரியுங்க, ஆபாசம்னு பேர். ஆபாசம். பாசம்னா லைட்டு, பாஸ்னா லைட். ஒரு கம்பெனி கூட பாஷ்ன்னு பேர். சூரியனு கூட பாஸ்கரன்னு பேர். இருட்டில் வெளிச்சம் தருது பார்த்தீங்களா, பாஸ்பரஸ், அது கூட பாஷ்ன்னு பேர். இந்த பாஷ் அப்படின்னு சொன்னாலே லைட்டுன்னு பேர். ஆபாஷ்னா ஒரிஜினல் லைட் இல்லை, பிரதிபலிக்கிற லைட்டு. இது ஒரிஜினல் லைட். இங்கே நான் ஒரு கண்ணாடி வச்சேன்னா இங்கேருந்து பிரதிபலிக்கிறது ஆபாசம்னு பேர். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லைட்டு பாசமா ஆபாசமா? ஆபாசம். ஆபாசங்கள் அதிகமாக இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆபாசங்கிற சொல்லி என்ன? பிரதிபலிக்கின்ற ஒலி. ஆனால் தமிழில் அதுக்கு என்ன நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க? தப்பாக கொடுத்துருவாங்க. இல்லை, தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம தான் கரெக்டாக மொழியை புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்டது அந்த ஒளி எங்கும் இருக்குது. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு தன்மை இருக்குதா? தண்ணீருக்கு ஏற்ற தன்மை இருக்குது. குளிர்ச்சி, ஒரு சுவை, ஊற்றினா ஓடும். இப்போ திரவியம் என்ற ஓடுகின்ற தன்மை, குளிர்ச்சி தன்மை, சுவைத்தன்மை இருக்குது இல்லையா? அப்புறம் சர்க்கரைக்கு இனிப்பு தன்மை, தித்திப்பு இருக்குது. சரி, எங்கும் இருக்குது இந்த ஞானம், இந்த பிரகாசம், அதுக்கு என்ன தன்மை இருக்குன்னா ஆனந்தமாக. ஆனந்தம்னா உங்களுக்கு தெரியுமா எப்படி இருக்கும்னு? திருப்தியாக இருந்தால் ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தங்கிறது என்னென்னமோ திருப்தி, அடைந்து விட்டோம், ஆடுவோமே பண்டு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. சுதந்திரம் தான் ஆனந்தம். கட்டுப்படுத்தினா கவலை, பந்தப்படுத்திட்டா துன்பம், விடுவிச்சிட்டோம்னா ஆனந்தம். குழந்தையை கட்டி போட்டுட்டோம்னா ஆனந்தம். கிருஷ்ணனை கட்டி போட்டாங்க, அவன் சும்மாவாக இருந்தான், அந்த உரலையை எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் அதை அவுத்து விட்டான். அவனுக்கு உதரம்னா வயிறு, அதை தாம்புன்னா கயிறு, தாம்பு கயிறால் வயிற்றில் கட்டினால தாமோதரன்னு பேர். அவர் தாம்பு கயிறை உதரத்தில் கட்டினா தாமோதரன். ஏ தாமோதரா இங்கே வா அப்படிங்கிறாங்க. அப்பாம்மா வரமாட்டேன், நீ கட்டி போட்டுட்டல்ல, சரி ஆகிட்டு வரேன்டான்னு அவுத்து விட்டோடனே அம்மா கையில் வச்சுக்குவானா, சிட்டா பறந்து போயிட்டா. ஆனந்த கூத்து. இப்போ எல்லாரும் கட்டி போட்டோம்னா ஆனந்தம் போயிடுது. நம்ம எல்லாம் சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே கிடையாது. எத்தனை நமக்கு சுதந்திரம் பறி போயிருக்கு தெரியுங்களா? இந்த உடம்பே நமக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்குதே. நான் எழுந்து போகலான்னா இங்கே இது உடம்பு விடுதா? முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, என்ன சுதந்திரம் நமக்கு இருக்குது?
இந்த உடம்புக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது இந்த பிரகாசமான ஒளி இந்த உடம்புக்குள்ளே பிரதிபலிச்சுக்கிட்டு உடம்புன்னு நான் தன்னை நினச்சிக்கிட்டு அது அறிய சொன்னாக்கா உடம்புன்னு அறிஞ்சிருச்சு. அது எப்படிப்பட்ட அறிவு? அது அங்கும் இங்கும் எங்கும் இருக்க ஆனந்த பிரகாசம் அது. ஆனால் இங்கே நினச்சிட்டு அது நான் உடம்புக்குள்ளே சிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறதுனால ஆனந்தம் போயிடுச்சு. யாருக்கு போச்சு? எங்கும் இருக்கின்ற அந்த ஆனந்தத்துக்கு உடம்பில் இருக்கும்போது என்னாச்சு? நான் உடம்பளவு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தப்பு அறிப்பு வந்துடுச்சு. அது ஆபாச ஒளியை அது முக்கிய ஒளின்னு நினச்சிக்கிது. திரும்பி பார்த்துக்கணும். அந்த கண்ணாடி என்ன செய்திருக்கணும்? என்கிட்ட இருக்க வெளிச்சம் எனதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது அந்த கண்ணாடி. அது என்ன நினைக்கணும்? நான் வெறும் கண்ணாடி, நான் ஒளியோ, நான் அங்கே மேலேருந்து வந்தவன், நான் மேலேருந்து வந்தவன் கண்ணாடியில் இருந்துக்கிட்டு கண்ணாடி தான் நான் நினச்சிட்டேன். என்ன அர்த்தம்? ஒருத்தனை சொர்க்கத்துலேருந்து கொண்டு வந்து வச்சு ஒரு வீட்டில் ஏழை குடிசையில் விட்டுட்டு அவன் நினைக்கணும், என்ன நினைக்கணும்? நான் சொர்க்கத்துலேருந்து வந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, அவன் என்ன சொல்கிறான்? அதை மறந்துட்டான். நான் ஏழைங்க பிச்சை போடுங்கிறான். ஒரு ராஜகுமாரன் பிறக்கும் பொழுதே தொலைஞ்சு போயிட்டான். அவன் எங்கேயோ போய் பிச்சை எடுத்து வாழறான். ஆனால் உண்மையில் அவன் யார்? ராஜகுமாரன். அந்த அறியாமையினால் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அறிவு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே என் வாழ், எங்கே மந்திரி, எங்கே என் அரசுக்கு போ அப்படின்னு சொல்லுவாள்ல. எல்லாரும் தன்னுடைய சொரூபத்தை கண்டுபிடிக்கணும். என்னிடம் இருக்கின்ற அந்த ஒளி எதையும் அறிகின்ற ஓங்காரத்தையும் ஓங்காரத்துக்கு இடையில் இருக்கிற மௌனத்தையும் மாறாமல் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு உடம்புல இல்லை, அது எங்கும் இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. இது தெரியாததுனால, உடம்பில் இருக்கிறதுனால நான் உடம்பு நினச்சிக்கிட்டு ஆனந்தத்தை தொலைச்சிட்டேன். யாருக்காவது ஆனந்தம் இருக்குதா? இந்த உடம்பு ஏதாவது பிச்சை போட்டால் கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கும். படுக்கிறதுக்கு இடம் கிடச்சிதுன்னா, வயிறார சாப்பிட கிடச்சிதுன்னா, கண்ணால் பார்க்குறது ஒரு காட்சி கிடச்சிதுன்னா ஒரு ஆனந்தம். பிச்சை ஆனந்தத்தில் இந்த ஆனந்த சொரூபமான ஆத்மா, எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறேன்னு பைத்தியகாரத்தனமாக நினைக்குதே. எங்கும் இருக்கின்ற அந்த சூரிய ஒளி இந்த கண்ணாடிக்குள்ளே மட்டும் இருக்கிறேன்னு நினைக்குதே. யார் செய்த பாவம்? சூரியன் செய்த பாவமா அல்லது கண்ணாடி செய்த பாவமா? யாரை நம்ம பாவம்னு சொல்கிறது? அந்த ஒளி ஒரே பாவம் பண்ணிடுச்சு. தன்னுடைய சொரூபம் என்னன்னு தெரியல, நான் பிறப்பிடம் எங்கேன்னு தெரியல. என்னுடைய பிறப்பிடம் சூரியன், ஆனால் நான் இருப்பிடம் கண்ணாடி. இருப்பிடத்தை பிறப்பிடம் நினச்சிட்டேன். அப்போது இருப்பிடம் எதுவானாலும் பிறப்பிடம் எங்கும் இருக்கிறது தெரிந்த பிறகு அவனுக்கு உடம்புலேருந்து அவனுக்கு விட்டு ஓடுவானா? அவன் ஆனந்த கழிப்பில் இருப்பான் இல்லையா? ஏன்னா அவன் எப்பவுமே ஆனந்தமானவன். அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வரிக்கு அவ்வளோ சொற்களை நம்ம புரிஞ்சிட்டோம். இனிமேல் வேகமாக பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, இந்த எங்கும் பிரகாசிக்கின்ற, எங்கும் நிறைந்திருக்கின்ற, ஆகாயம் முழுக்க இருக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு நாம் வேற ஒரு பேர் தருவோம். அதுக்கு பேர் பிரம்மம், கடவுள்னு பேர். இப்போ கடவுளுக்கு பிரகாசம்னு பேர். அது உடம்புக்குள்ளே பிரகாசமாக இருக்கும் பொழுது அதுக்கு ஆத்மான்னு பேர். ஆனால் அறிந்த பிறகு தான் அது ஆத்மா. அறியாத விட்டால் என்ன நினைக்கணும்? நான் மனம்னு சொல்லும். அந்த ஆத்மா மனதுங்கிற ஒரு கண்ணாடியில் இருக்கிறதுனால நான் மனம்னே நினச்சிக்கிட்டு இருக்கு. இருப்பிடத்தை வைத்து தன்னுடைய அடையாளத்தை நினச்சிச்சு. கர்ணன் எப்படி? பிறந்தது குந்திக்கு, ஆனால் வளர்ந்தது இந்த கௌரவர்கிட்ட, இந்த ஒரு தேரோட்டிக்கிட்ட. அப்புறம் அவன் நினச்சான் தேரோட்டியின் மகன் நினச்சி தான் பிறப்பிடம் தெரியாமல் வளர்ப்பிடத்தில் வைத்துக்கொண்டு அவன் எவ்வளோ துன்பப்பட்டான், எவ்வளோ அவமானப்பட்டான். அவன் பஞ்சபாட்டரும் மூத்தவன் இல்லையா? அந்த அஸ்தினாபுரமாக அவனுக்கெல்லாம் சொந்தம். அவன் யார்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கணும்? கௌரவர்களே அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தன் சகோதரர்களே அழிக்கிறதுக்கு முன்னே வந்தானே. இதெல்லாம் எதனால்? தன்னுடைய சொரூபம் என்னன்னு தெரியல. தன் சொரூபம் குந்தியினுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் நிலைமையே வேறு. அவன் அர்ஜுனனை போட்டியாக நினைப்பானா? வாழ்நாள் முழுக்க அவன் யாருக்கு எதிரியாக இருந்தான்? அர்ஜுனனுக்கு தானே. என்னை விட வீழ்வீரனா? என்கிட்ட என்னுடைய அந்த நாகாசுரம் இருக்குது, போட்டானவன் அழிஞ்சு போயிடுவான். அழிச்சதுக்கு புறப்பட்டான். கண்ணன் தானே அந்த தேரை அமுக்கி நாகாசுரத்தை தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்னு ஆச்சு.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் ஏன் வந்து பொறாமையிலும் போட்டியிலும் துடித்தான்? காரணம் தன்னுடைய சொரூபம் அஜ்ஞானம், சொரூப அஜ்ஞானம், சொரூபத்தை பற்றி தெரியல. அப்போ இங்கே மனசில் இருக்கின்ற உங்ககிட்ட இருக்கின்ற ஞான ஒளி இருக்கே, ஓங்காரத்துக்கும் இடையில் இருக்கிற மௌனத்தையும் பார்த்ததே, அது எதுன்னு கேட்டோம்னா கடவுள், எங்கும் இருக்கின்ற கடவுள். அது தெரியாமல் இங்கு இருக்கின்ற மனிதன் நினச்சிடுச்சு பாருங்க. அந்த தப்பை நம்ம விடுவிக்கிறது தான் இந்த ஆத்ம வித்யா. மெல்ல 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 நாம் அழிய மாட்டோம், மாற மாட்டோம், ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஞானம். தன்னை அறிந்து கொண்டு, தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்லிவிடு வெண்ணிலாவே அப்படின்னு. வெண்ணிலாங்கிறது பிரதிபலிக்கிற ஒளி தானே, நிலாவுக்கு வெளிச்சம் இருக்குது சூரியனுடைய. இந்த வெண்ணிலாவே மனமே, இதில் வெளிச்சமாக இருந்து நீ சொல்லிட்டு இருக்கியே, நீ யாருன்னு கண்டுபிடிச்சியா? சூரியன் இல்லையா நீ? நிலா மாதிரி தேஞ்சி தேஞ்சி வளர்றவனா? தேய்தலும் வளர்தலும் இல்லாமல் கூம்புதலும் மலர்தலும் இல்லாத பிரகாசம், நித்திய பிரகாச சூரியன் அல்லவா நீ? நீ நினைவும் மனமே, தன்னை அறிந்த இன்பம் ஒரு உன்னிடம் இருக்கின்ற அந்த ஞானம், அந்த கவனசக்தி, அறிவு சாட்சாத் கடவுள்னு கண்டுபிடிக்கலையே அப்படின்னு அவர் பாடுறார் வள்ளலார். நேரம் கிடைக்கும்போது அந்த பாட்டெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போ அந்த கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆனந்தமாக இருக்கிறார். ஆனந்தம் என்ன? விடுபட்ட நிலை தான் ஆனந்தம். நம்ம எல்லாத்துலேயும் விடுபடலை. கணவனுக்கு கட்டிப்பட்டுருக்குறாங்க, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டுருக்கிறார், கணவன் மனைவி கட்டுப்பட்டுருக்கிறார், அந்த கணவனும் மனைவியும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறாங்க, அந்த குடும்பம் அந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டுருக்குது, ஊர் ஜனங்க கட்டுப்பட்டுருக்குது, அந்த ஜாதி ஜனத்துக்கு கட்டுப்பட்டுருக்குது, பண்டிகைகள், விழாக்கள், வரி வசூல், மரணம், துக்கம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுருக்குது. எங்கே உங்களுக்கு ஆனந்தம் இருக்குது? ஒரு நிமிஷம் ஆனந்தம் விட்டோம்னா இன்னொரு நியூஸ் வந்துடுது, இன்னொன்று சொல்லுது. உடம்பு நமக்கு தொந்தரவு கொடுக்குது, உலகம் தொந்தரவு கொடுக்குது, மனைவி மக்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க, எல்லாருமே நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்களே. நான் எப்பொழுது விடுதலை ஆவேன்? நீ எப்படா நீ கட்டு போட்டாங்க? நீ கற்பனை பண்ணிக்கிட்ட. உன்னை சரீரம்னு நினச்சதுனால தானே சரீரத்திற்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் உனக்கு சம்மந்தப்பட்ட போயிட்டு முதல் கட்டு எங்கே இருக்குது? அப்போ உன்னை சரீரம்னு நினச்சது தான் முதல் கட்டு. நீ அசரீரி, சரீரம் அற்றவன், இந்த சரீரத்தில் தற்காலிகமாக பிரதிபலிக்கின்ற ஒரு வெண்ணிலா, ஆனால் நீயோ சூரியன் அப்படின்றோம். அப்படிப்பட்ட ஆனந்த சொரூபமான கடவுளாக இருந்தும் நாம் ஜீவனாக துடிதுடித்து வாழ்வது காரணம் நம்மக்கிட்ட அடிப்படையிலேயே ஒரு அஜ்ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. பிறந்ததுலேருந்து இருக்குது, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது, அனாதி காலத்திலேருந்து ஒரு அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை நான் சூரியன், நான் எங்கும் இருக்கின்ற பிரகாச சொரூபமான சித் சொரூபமானது, ஆனந்த சொரூபமான பிரம்மம் நான் என்று தெரிந்து கொள்ளாமல் ஒரே ஒரு தப்பு, அந்த தப்பு மட்டும் செய்யாமல் இருந்தோம்னா அது கூட பிரச்சனை இல்லை. இந்த கல் அந்த தப்பெல்லாம் பண்ணுறதில்லை. ஏன்னா கல் வந்து நான் கல்லுன்னு அழுறதில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அறியாதது ஒரு தப்பு மட்டும் இல்லாமல் நான் உடம்பு நம்ம தப்பு பண்ணியிருக்கேன் பாரு, அதுதான் பெரிய தப்பு. அப்போ நான் 2 வேலை பண்ண வேண்டியது. நீ உடம்பில்லைன்னு முதல்ல நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கும் இருக்கின்ற சூரியன்னு காட்ட வேண்டியது. 2 ஸ்டெப்பு. முதல்ல ஆத்மாவை காட்டிட்டு அதுதான் பிரம்மன்னு காட்டணும். இதுதான் பிரம்ம வித்யா. சரி, அந்த எங்கும் பிரகாசமான அந்த பிரம்மம், அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்கான். அது எங்கும் இருக்குதுன்னு சொன்னேன், அது ஆனந்தமாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குதா? அந்த சக்தி, அதுக்கு பேர் அருள்னு பேர். அந்த கடவுள்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, பேர் அருள்னு பேர். அருள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், அம்பாள் அம்பிகைன்னு சொல்லலாம். ஒரு கால் அந்த கடவுளை நம்ம பேர் கூட்டவங்க பரசிவம்னு கூப்பிடலாம். சிவம்னா என்ன? ஷோ அப்படின்ற சொல்லேருந்து சிவம்ங்கிற வார்த்தை வருது. ஷோ என்றால் துக்கமற்றது, ஆனந்தமானது, நிறைவானது, மங்களமானதுன்னு அர்த்தம். அதுலேருந்து சிவ என்ற வார்த்தை வருது. சிவ இல்லை, சிவ. நமச்சிவாய சொல்லக்கூடாது, நம சிவாய, நமச்சிவாய வாழ்க அப்படின்னு எழுதிட்டு நமச்சிவாய அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நமக சிவாய. அந்த சிவம் அப்படின்றால்
மங்களம் ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்த பூர்த்தின்னு அர்த்தம். நமக்கு ஆனந்தம் பூர்த்தியாக இருக்குதா? மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவுக்கு ஆனந்த பூர்த்தி இருக்குதா? என்னைக்காவது பூர்த்தி ஆச்சா? தற்காலிகமாக பூர்த்தி ஆகும். இப்போதைக்கு பரவாயில்ல சார், ஏதோ போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அது போன பிறகு எப்போ ஆனந்தம் கிடைக்கும்னு கேட்குறோம். நம்ம ஆனந்த பூர்த்தி இல்லை, ஆனந்த அபூர்த்தி. எப்பொழுதுமே ஆனந்த பற்றாக்குறையில் இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம எப்படிப்பட்டவங்க? ஆனந்த பூர்த்தி, பூரணம், முழுமை, குறைவில்லாத நிறைவு. அப்படிப்பட்டதுக்கிட்ட ஒரு அருள் இருக்குது. அந்த அருளுக்கு பேர் சக்தின்னு பேர். அந்த சக்தி அருளோடு நிறைந்தது எதுன்னு கேட்குறாரு. அப்போது ஆனந்தமாக எங்கும் இருக்கின்றது எது? பிரம்மம். அது அருளோடு நிறைந்திருக்கிறது அது எது? அந்த பிரம்மம். அதைத்தான் நம்ம அஞ்சலி செய்வோம்னு கடைசியில் சொல்கிறார். கடைசியில் சொல்கிறது இதுதான். அவரை விளக்கிறது இதுதான். கடவுளை பற்றி விளக்கிறார். கடவுள் எங்கும் இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார், அருளோடு இருக்கிறார். அருள்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? திருவருள். சாமி ஏதோ அருள் கொடுப்பாரு, அருள் வாக்கு சொல்கிறாங்க அந்த தெருவில் அப்படின்னு. அருள்னா வேறு அர்த்தம். அருள்னா சக்தின்னு அர்த்தம். என்ன சக்தி? அப்போ அந்த பிரம்மத்துன்ற கடவுளுக்கு சக்தி இருக்குதாங்க. என்ன சக்தி? அது சொல்கிறாரு. அருளோடு நிறைந்தது எது? அந்த அருள் வெளிக்குள்ளே, தன் அருள் வெளிக்குள்ளே என்ன செய்தான்? அகிலாண்ட கோடியெல்லாம், இங்கே இருக்கொண்ட அந்த பிரம்மாண்டங்கள், சூரியன், சந்திரன், கேலக்சிகள், பூமியில் இருக்கிற உயிரினங்கள், அறிவுடையவை, அறிவற்றவை அனைத்தையும் சேர்த்து அது அகிலாண்ட கோடிங்கிறாங்க. இது ஒரு கிளாஸ் நம்ம சொன்னோம் காஸ்மாலஜி பற்றி பேசும்போது, திருவண்ட பகுதியில். அதை நினைவு கூறுங்கள். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடியெல்லாம் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய அருள் என்ற சக்தியினால தான் அவர் உண்டாக்குறாரா. அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து, அது ஆசைப்பட்டு தான். ஏன்னா உபநிஷத்தில் அப்படி சொல்லுது. முதல்ல அவர் மட்டும் தனியாக இருந்தாராம். அங்குங்கெனாதபடி என்கின்ற பிரகாசமாக இருந்தார். அப்போ அங்கு இங்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அப்போ எதுவுமே படைக்கலையே. இந்த ஆகாயமும் இல்லை, காற்றும் இல்லை, நீரும் இல்லை, நெருப்பும் இல்லை, நிலமும் இல்லை, உயிரும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் மட்டும் இருக்கிறார். அவர் மட்டும் இருந்தார்னா எவ்வளோ பெருசாக இருப்பார்? பெருசு சிறுசெல்லாம் நமக்குள்ளதான். அவர் பெருசுன்னு சொல்ல முடியாது, சிறுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வடிவம் இல்லை. வடிவம் இருந்ததுன்னா சீத்தாப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும் சார், பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்கும் சார், கடுகு இவ்வளோ இருக்கும் சார்னு நம்ம சொல்லலாம். அவர் உருவம் இல்லாதவருக்கு சிறுசுன்னு சொல்ல முடியுமா? அதனால் அணுன்னு சொல்ல முடியாது, அண்டம்னு சொல்ல முடியாது. அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்புகளே காட்டி. ஔவையார் சொல்கிறாங்க, அணுவுக்கு அணுவாய், அனோரணியான் மகதோ மகத்து அப்படின்னு உபநிஷத்து சொல்லு, ஸ்வேதஸ்வர உபநிஷத்து. அணு மாதிரியே சிறுசுன்னு சொல்ல முடியாது. மகத்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான இந்த ஆகாயம், அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அளவே கிடையாது. அளவு கிடையாதுன்னு எப்படி இருக்கும் சார்? நீ கற்பனையே பண்ண முடியாது, வாயால் உங்களால் சொல்ல முடியாது. மனவாக்கினுக்கே தட்டாமல் நின்றது அது. நீங்கள் எவ்வளவு கற்பனை பண்ணாலும் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சமே இல்லாத போது கடவுள் மட்டும் இருந்தார்னா எப்படி இருப்பார்? எப்படி இருந்தாலும் உங்கள் மனசு என்ன சொல்லும்? கைலாயத்தில் உட்கார்ந்த சிவபெருமான் தான் உங்களுக்கு கண்ணு தெரிவார். அப்போ அங்கே இருக்கிறான்னு ஆகிடுமில்ல. அப்போ அங்குங்க எனாதபடின்னு சொல்ல முடியுமா? அங்குங்க எனாதபடி இருக்கிறத நீ எப்படி மனசில் நீ நினைப்ப? மன வாக்கினிலே தட்டாமல் நின்றது இது. வாக்குலேயும் சொல்ல முடியாது, மனசாலே சொல்ல முடியாது. சில பொருளை வாக்கில் சொல்லிடலாம், சார் அது தேன் சார் அப்படின்னு. ஒருவேளை அது பேர் தெரியலன்னு வைங்க, நாக்கில் எடுத்து வச்சோம்னா மனசு அது உணர்ந்துடும். உணர்ந்து ஓ தித்திப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லும். இப்போ மனசால் உணரலாம், வாக்கால் விளக்கலாம். ஒரு பொருளை 1000 விளக்கலாம். இந்த தேன் என்பது தாவரங்களில் இருக்கக்கூடிய புஷ்பங்களிலிருந்து அந்த நெக்டார்னு சொல்லக்கூடிய இனிப்பு திரவத்தை இந்த தேனீக்கள் கொண்டு வந்து இதெல்லாம் விளக்கலாம் வாக்கால். ஆனால் உணர முடியுமா? ஒரு சொட்டு நாக்க வச்சோம்னா இதை சொல்லுங்கள் சார், எதுக்கு இவ்வளோ பெரிய கிளாஸ்? தேன் இனிப்பாக இருக்குது, விஷயம் முடிஞ்சுது. அப்போ மனசு சிலதை விளக்கம், வாக்கு சிலதை விளக்கம். அன்பை நீங்கள் விளக்க முடியுமா வாக்கால்? அன்பு பட்டது. ஆனால் மனசு உணரும் இல்லை. ஒருவேளை இந்த கடவுளை வாயால் விளக்க முடியாவிட்டாலும்
மனசால் உணர முடியுமானா அதுவும் முடியாது. இந்த கண்ணாடி எப்படி அதில் இருக்கிற லைட்டை உணரும்? கண்ணாடியில் பிரதிபலிக்கிற லைட்டை அந்த கண்ணாடி உணருமா? இப்போ மனங்கிறது ஒரு கண்ணாடி, அதில் ஆத்மா பிரகாசிக்கிறதுனால அந்த கண்ணாடி அறிவுடைய இது மாதிரி தெரியுது. அந்த அறிவுடைய மாதிரி தெரியறதுனால இந்த கண்ணு மூக்கெல்லாம் அது அறியுது, உலகத்தை அறியுது. இதனாலே அவர் அறிவுடையவன் ஆகிடுவாரா? இல்லை. அது பிரதிபலிக்கின்ற ஜட பொருள் தான் இந்த மனம். இப்போ மனதை கொண்டோ இந்த அறிவை கொண்டோ, அறிவுனா வாக்கு, அதை கொண்டோ இந்த பிரம்மத்தை யாராலும் எடுக்க முடியாது. அவர் என்ன செய்கிறாரு? இந்த அருள் வெளின்னு சொல்லக்கூடிய மாயா சக்தியினால் அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து தன்னிலேயே வச்சிருக்கிறார். மறுபடியும் தனக்குள்ளேயே அதை எடுத்துக்கிறார். தனக்குள்ளே இந்த வெளி உண்டாக்கி தன்னாலே வைக்கிந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிறார். எப்படி? ஒருத்தன் தூங்குறான், கன உலகத்தை உண்டாக்குறான். கன உலகத்தில் என்னென்னவோ தோன்றுது. யார்கிட்டேருந்து வந்தது? அவன்கிட்டேருந்து வந்தது. அந்த கன உலகத்துக்கு பொருளெல்லாம் இருக்குல்ல, மனிதர்கள், அதெல்லாம் யாரால் காப்பாற்றப்படுறாங்க? இவன் அறிவு தானே. அங்கே 2 பேர் பேசிக்கிறாங்க. உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குறான். உனக்கு இருக்குதா முதல்ல அதை சொல்லுன்னு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், உங்கள் 2 பேருக்குமே அறிவு இல்லை, நமக்கெல்லாம் அறிவு கொடுக்குறவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் அறிவு தான் நமக்கு அறிவாக இருக்குது. அப்போது அவங்க அறிகிற அறிவுக்கெல்லாம் தூங்குறவன அறிவு தானே காரணம். அப்போ தூங்குறவன அறிவு தன்னை இடந்து கொள்ளாமல், தன்னை மாற்றிக்கொள்ளாமல் பிரம்மாண்டமான ஒரு கனவை உண்டாக்கி, அதில் அனந்த கோடி ஜனங்களை உண்டாக்கி, தாவரவர்களை உண்டாக்கி, அவங்களுக்கு உயிரையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து, அப்புறம் கடைசியில் முழிச்சுக்கும் போது எல்லாரையும் கனவில் இருந்தவங்க எங்கே போனாங்க? அந்த அருள் வெளிக்குள்ளே போயிடுச்சு. என்னுடைய அருள் வெளியிலிருந்து அருள்னு சொல்லக்கூடிய என்னுடைய மாயா சக்தி, சிருஷ்டி சக்தி, கற்பனையை உண்டாக்குகின்ற சக்தியினாலே நான் ஒரு பிரபஞ்சத்தை உண்டாகினேன். மறுபடியும் அந்த பிரபஞ்சத்தை நானே அந்த அருள் வெளியால் காப்பாற்றினேன். மறுபடியும் அந்த அருள் வெளிக்குள்ளேயே அதை எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் முடித்த பிறகு அந்த கனவை நினச்சி பார்க்குறேன். அப்புறம் எங்கேருந்து வருது? அது மறுபடியும் அருள் வெளியிலேருந்து வருது. அப்போ என்கிட்ட ஒரு சக்தி இருக்குல்ல. நான் சுத்த சைதன்யமாக இருந்தாலும், அறிவு சுரூபமாக இருந்தாலும், ஓங்காரத்தையும் மௌனத்தையும் அறிகின்ற சுத்த அறிவாக இருந்தாலும், நான் என்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது. அதில் பிரம்மாண்டத்தை நான் உருவாக்க முடியும். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. உங்கள் மண்டையில் இருக்கா இல்லையா? எங்கே இருந்தது நினைவு? எங்கே இருந்தது? எல்லாம் அந்த அறிவுக்குள்ளதான். அந்த அறிவு இந்த நினைவுனால் சுமை தாங்க முடியாமல் வளைஞ்சிடுச்சா? அதை எப்போ வேணாலும் உண்டாக்குச்சு இல்லை? உண்டாக்குன உடனே அது வெளியே போயிடுச்சா? இந்த பாட்டு உங்கள் மனசுலேருந்து வெளியே வந்துடுச்சு. அது வெளியே போயிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த பாட்டை இழந்துட்டீங்களா? இருக்குதே. அப்போ என்ன தான் உண்டாக்குனீங்க? உண்மையிலே உண்டாக்கப்பட்டுதா? இல்லை இந்த அருள்வெளி, உங்களுடைய சைதன்யம், மனசில் பிரதிபலிக்கின்ற அந்த ஆத்மா தன்னுடைய சக்தியினால் இது உருவகத்து பண்ணுது. அன்றாடம் இதை நம்ம செய்துட்ருக்குறோம். வாழ்க்கையில் செய்யும்போது, நீங்கள் சமையல் பண்ணும்போது ரசம் செய்யறதுன்னு என்னென்ன போன்றதுங்கிறது நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா அறிவு தானே. எங்கேருந்து வருது கேட்குறாங்க. எங்கேருந்துமா இந்த அறிவெல்லாம் வருது? கண்ணதாசன் பாட்டு எழுதுற, எங்கேருந்துடா அவன் தலையில் இத்தனை பாட்டு வருது? இவ்வளோ அறிவை விட்ட உடனால அவன் தலை சுருங்கிடுச்சா? அந்த அறிவு சக்தியிலேருந்து குறைபாடு இருக்குதா? அறிவு சக்தி அதிகமாயிடுச்சா? கூடுதல் குறைதல் இல்லாமல், மாற்றம் இல்லாமல், அழிவது இல்லாமல், தோன்றுவது இல்லாமல், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து கொண்டிருக்கிற அது ஞானத்திலிருந்து எத்தனை விஷயங்கள் வெளிவருது. அத்தனைக்கும் இருப்பிடம் தந்து காப்பாற்றி தனக்குள்ளேயே மறைத்து கொள்கிறான். மறுபடியும் கேட்டால் அவன் பாடுவான். பாடும்போது அந்த பாட்டு வெளியே போயிடுச்சா? சப்தம் தான் வெளியே போயிருக்கோம். ஆனால் அவனுடைய எண்ணங்களாக இருக்கின்ற அந்த எண்ணங்களுக்கு தான் அருள்னு பேர். அந்த எண்ணங்களுக்கு தோன்றும் இடமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஞான சக்தி, அது தான் ஆத்மா. ஆத்மாவிலிருந்து எண்ணங்கள் தோன்றி ஆத்மாவினாலே நிலைப்பட்டு ஆத்மாவுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு. எப்படி? தண்ணீரிலிருந்து நீர்க்குமிழி தோன்றி தண்ணீரிலே மறைதான். அந்த நீர்க்குமிழி எதனால் ஆக்கப்பட்டது? தண்ணீர் தான். தண்ணீராக நீர்க்குமிழியாக இருந்து மறைஞ்சிடுச்சு. இப்போ ஆத்மா தான் தண்ணீர்னா
அதில் தோன்றிய இப்படி தான் எண்ணங்கள். அப்போ கனவெல்லாம் ஒரு எண்ணங்கள்னால் இந்த அப்போ அங்கே அந்த எண்ணங்கள் எத்தனை விதம், அந்த கனவில் எத்தனை பொருள் இருந்தது, இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையாக இருக்குதில்ல, அத்தனையும் வெறும் எண்ணங்கள். எண்ணங்கள் எங்கேருந்து வந்தது? சைதன்யத்திலேருந்து வருது. நீர்க்குமிழிகள் எத்தனை வந்தாலும் ஒரே தண்ணீர் தான். தண்ணீரால் காப்பாற்றப்பட்டு தண்ணீரில் தோன்றி தண்ணீரால் காப்பாற்ற தண்ணீரிலே மறையுது. அங்கே தண்ணீரை தவிர இன்னொன்று இல்லை. ஆனால் பார்த்தோம்னா தண்ணீர் இருக்குது, நுரை இருக்குதுன்னு சொல்கிறோம். ரெண்டு சொல்கிறோம். உண்மையிலே அங்கே இருப்பது ஒன்று. அதே போல் எண்ணங்கள் இருக்குது, எண்ணுகின்ற அந்த சைதன்யம் இருக்குது. ரெண்டு இருக்குதா? இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாடலை நம்ம பாடுறோம். அந்த அருள் வெளிக்குள்ளே அந்த சைதன்யத்தில் இருக்கின்ற அருள் வெளின்னு சொல்லக்கூடிய சக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியதை நான் மும்மூர்த்திகளாக சொல்லுவோம். இச்சாசக்திக்கு ஒரு மூர்த்தி, ஞானசக்திக்கு ஒரு மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். சிவன், விஷ்ணு, பிரம்மா. அவங்களுடைய மனைவி பேருக்கு சக்தின்னு பேர். அது வேற ஒரு கதை. அப்படிப்பட்ட ஒன்றை மனதாலும் வாக்காலும் நாம் விளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றை சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்றும் எதிர்வழக்கிடவும் நிறைந்தது. எல்லாத்தையும் வேடி பார்த்துட்டு நான் யாருன்னே அந்த பையனுக்கு எவனுக்கும் தெரியல. இவன் மனசாலே உணர முடியாது, வாக்காலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் பார்த்தேன்னு சொல்கிறான். ஆளாளுக்கு ஒரு தெய்வம் சொல்கிறான். ஒருத்தன் ஏவா அப்படின்னு சொல்கிறான். ஏவா அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் தட் அப்படின்னு அர்த்தம். மோசஸ்க்கு இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டு சொல்கிறாங்கல்ல, பழைய ஏற்பாடு பைபிளில், அதில் மோசஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த மோசஸுங்கிறவன் எகிப்து நாட்டில் வாழ்ந்த ஒரு யூதமன். ஆனால் யூதன்னு அவனுக்கு தெரியாது. எகிப்திலேயே வாழ்ந்ததுனால எகிப்து மனிதன் நினச்சிட்டான், எஜிப்சியன் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அவனுக்கு கண்டுபிடிச்சிடான் நான் உண்மையில் யூத மதம். அந்த கதையை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அவனுக்கு மவுண்ட் சினை அப்படின்ற ஒரு மலையில் உச்சியில் அவன் போகிறான். அங்கே இந்த ஒளி ஒன்று வருது. அது மெட்டஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எங்கும் இருக்கின்ற ஒளியை நமக்கு கதையில் சொல்லணுன்னாக்கா அந்த ஜோதியாக தெரிஞ்சு தானே சொல்ல முடியாது. அது உண்மையை நடத்தக்கூடாது, அர்த்தத்தை தான் பார்க்கணும். அங்கே போகும்போது அந்த ஒரு மலை மவுண்டனில் ஒரு புதர் எரியுது. ஆனால் அந்த புதர் எரிஞ்சு சாம்பலும் ஆக மாட்டேங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீ யார் அப்படின்னு கேட்குறான். ஐ ஆம் தட் அப்படின்னு. நான் இனி வருவதும் நான் அப்படின்னு சொல்லுது. ஐ வில் பி அப்படின்னு. அந்த சொல்லு தான் ஏவா அப்படின்னு பேர். அந்த மதத்துக்கு கடவுளுக்கு பேர் ஏவான்னு பேர், யெகோவான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் ஒளி ரூபமாக நான் தான் அப்படின்னு சொன்னதையே கடவுள் நினச்சிட்டு இருக்கிறான். அதுவே ஆத்மான்னு சொல்கிறான். ஆளாளுக்கு அந்த கடவுள் கைலாயத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், இன்னொருத்தன் கோலோக பிரம்மாவத்தில் இருக்கிறதுங்கிறான், இன்னொருத்தன் கந்தரோகத்தில் இருக்கிறார். அவங்க எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் அப்படின்றான். இப்போ எகிப்து நாட்டில் இருக்க அந்த மோசஸ்ஸு யூதனாக இருந்து ஏவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி பிரகாசமான உருவமற்ற கடவுளை அவன் வணங்கி கொண்டிருந்தவனாக இருந்தும் அவன் எகிப்து நாட்டில் அடிமையாக வாழ்ந்ததுனால எகிப்து மன்னர்கள் வழிகின்ற சூரியனை அல்லது அந்த கருட முகம், சிங்க முகம், இது மாதிரி பாலித்தீசியம் சொல்லுவோம். பலவிதமான கடவுளை தெய்வங்களை வணங்குறவங்க அவங்களோடு அவங்க வாழ்ந்து வந்தான். எங்களை விட்டுடுங்க, என்னோடய இனத்தை நான் காப்பாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு 40,000 யூதர்களை அந்த எகிப்து மன்னன் பரோகிட்ட கேட்குறான், என்னை விட்டுடுங்க. அவர் விட மாட்டேங்கிறான். அடிமைகளை விடுவானா? அப்புறம் வீட்டு வேலை செய்யறது யார்? கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் யார் இருப்பான்? விட மாட்டேங்கிறான். என்னை விடுங்க, எங்கள் கடவுள்கிட்ட போகணும். உங்கள் கடவுள்னா என்னடா? எங்கள் கடவுள் நீ வசதியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கடவுளே எங்கள் கடவுள் வசதிங்கிற போட்டி போடுறாங்க. அப்போ பார்வோனுடைய அந்த மதகுருவை கூப்பிட்றாரு, காட்டுங்க அவன் சக்தியாண்டு. முதல்ல அவன் காட்டட்டோங்கிறார். இப்போ மோசஸ் என்ன பண்ணுறாரு, பகவானே நீ என்னவோ நீ ஏழைகளை எங்களுடைய மக்களை நீ வழி நடத்தி காட்டிட்டு போன்னு சொல்லிட்ட, இங்கே இது மாதிரிலாம் கேட்குறான், நான் உங்களை எப்படி நான் காட்ட போகிறேன் என்ன. அப்புறம் மனசுக்குள்ளே சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற தடியை தரையில் போடுங்க. சொன்னபடி போட்டால் அது பாம்பாயிடுச்சு. அது பார்த்தோன்னே அந்த ஜனங்கள்லாம் பயந்துடுறாங்க. அப்புறம் இது ஒரு சின்ன ட்ரிக்கு, இந்த மந்திர ஜாலெல்லாம் நமக்கு எதுக்குங்கிறான்.
அப்போ உங்கள் தெய்வத்தை காட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த மந்திரவாதிங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தெய்வத்தை மந்திரம் சொல்லி போட்டாக்கா 2 பாம்பு வருது. இது 2 பாம்பு இந்த பாம்பு கொன்னுடுது. அப்போ இந்த தெய்வம் பலசாலியாக இருக்குது. அப்புறம் அப்போ ஒத்துக்க மாட்டான், இதெல்லாம் சும்மா சாதாரண ட்ரிக்கு, இதெல்லாம் வந்து கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ விட மாட்டேங்கிறான். அந்த நைல் நதியில் கொண்டு போய் அந்த தடியை வச்ச உடனே, நைல் நதி தானே எஜிப்டில் ஓடுது, அது முழுக்க ரத்தமாகிடுது. வீட்டுக்குள்ளெல்லாம் ரத்தம் வந்துடுது. அரண்மனையில் ஒரு குளியல் அறை இருக்கும், அதில் ராஜா குளிச்சிட்ருப்பான். இந்த நான் வந்து நான் ஒரு ராஜன், நான் ஒரு கடவுள், அவங்க கடவுளை ராஜாவே கடவுள்னு சொல்லுவாங்க. பாரு இந்த குளம் வந்து ஒன்றும் பண்ண முடியல, அவன் தெய்வத்தை ஏன் தெய்வம் பண்ணு பார்த்தா அந்த குழம்பு தனியாகிடுது. எடுத்து குழம்பு போட்டால் உடம்பெல்லாம் ரத்தமாகுது. இப்படி 10 முறை போட்டி போடுறாங்க. அதை 10 பிளேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 10 முறையை வந்து கடைசியாக உன் தெய்வத்தை காட்டணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தலைச்சன் குழந்தைங்கள்லாம் செத்து போகுங்கிறார் மோசஸ். அந்த கடவுள் சொல்கிறார், மோசஸுடைய கடவுள் சொல்கிறாரு, நீ இப்படி சொல்லு அப்படின்னு. இப்படி பண்ணுறீங்களே, எங்கள் குழந்தைங்கள்லாம் கொன்னதுக்காகத்தானே நானும் வந்து ஏன்னா முதல்ல வந்து யூதர்களெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க, இந்த பசங்க அடிமைகள்லாம் நிறைய வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆண் குழந்தைங்கள்லாம் கொண்டுடுங்கன்றான். அப்படி கொன்னான். இப்போ நீ வந்து அவங்க கொண்டு சொல்லி நீ சொல்கிறியே அப்படின்னு மோசஸே கடவுளை கேட்குறான். நீ சொன்னதை செய் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எங்கள் குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும், நீ வந்து ஒரு ஆடை கொன்று இந்த காஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதோடய ரத்தத்தை எடுத்து வீடுகளெல்லாம் பெயிண்ட் பூசிடு, அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த மரணம் வராது அப்படின்னா இவங்க ராத்திரி எல்லார் வீட்டுக்கும் அந்த ரத்தத்தை, அந்த கன்றுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசிடுறாங்க. அன்றைய காலையில் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைகளெல்லாம், ஆண் குழந்தைகள்லாம் செத்து போயிடுறாங்க. இந்த ஃபரோவனுடைய குழந்தையும் செத்து போயிடுறான். அப்போ தான் அவன் பார்க்குறான், என் கடவுள் காப்பாற்றலையே, உண்மையில் அவன் கடவுள் வசதியாக தானே இருக்கிறான். ஏ மோசஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாற்று, குடிக்க தண்ணி இல்லை, ஊரெல்லாம் தவளைகள், உயிரெல்லாம் தவளைங்க, பூஜை பாத்திரம், சாப்பிட்ற பொருள் எல்லாத்துக்கும் தவளை இருக்குது. அப்புறம் இந்த லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய வெட்டுக்கிளி, அப்புறம் கொசு, நோய், இது மாதிரி 10 விதமான துன்பங்கள் இருக்குது. எங்களை விட்டுடு. நான் என்ன கேட்டேன், எங்களை விடுதலை பண்ணுங்கன்னு தானே கேட்டேன். எங்களை விடுதலை பண்ணிட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். சரி போ அப்படின்னு விட்டுறான். இப்போ நான் எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, எல்லாருமே உன் தெய்வம் என் தெய்வம்னு ஒரு தெய்வத்தை சண்டை போடுறாங்க. உண்மையிலே மோசஸ் சொன்னதும் தெய்வந்தான், எகிப்சியனும் சொல்கிறதும் தெய்வந்தான். கடவுள் 2க்கும் அப்பாற்பட்டவர். அவனு ஒரு சக்தியை பயன்படுத்தான், இவன் ஒரு சக்தியை பயன்படுத்திக்கிறான். நம்ம அந்த தர்க்கத்துக்கு போக வேண்டாம். இங்கேயும் புத்த மதம் ஒன்று சொல்லுது, ஜைன மதம் ஒன்று சொல்லுது, சீக்கிய மதம் சொல்லுது, இங்கேயும் சைவ மதம் ஒன்று சொல்லுது, வைஷ்ணவ மதம் ஒன்று சொல்லுது, கானபத்தியம் ஒன்று சொல்லுது, சாக்தம் ஒன்று சொல்லுது, கௌமாரம் ஒன்று சொல்லுது, சௌரமும் ஒன்று சொல்லுது. 6 மதங்கள் இங்கே இருக்குது. என்னோடய விஷ்ணு தான் பெரியவன், சிவன் தான் பெரியவன், பிள்ளையார் தான் பெரியவன், முருகர் தான் பெரியவன், எல்லாருமே என் தெய்வம்னு சொல்ல உன்னை தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீயோ இந்த தெய்வம் ஒன்று கூட கிடையாது. எல்லாமே சரீரங்கள் தான். முருகனும் ஒரு சரீரம், விநாயகரும் ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் பிரதிபலிக்கின்ற ஒளி நீ. ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற இருக்க வந்து நம்ம வணங்குகிறோம். இப்படி வந்து எல்லாருமே போட்டி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி, அத்தனைக்கும் நீ அல்லவா காரணம். அப்படிப்பட்ட உருவமற்ற கடவுளை தான் வேதமும் சொல்லுது. இப்போ வேதம் அப்படி சொல்லிடுச்சுன்னு சொன்னால் நம்ம கோயில்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு. சரி, அந்த பிரதிபலிக்க சூரியனுக்கும் அந்த சுத்த சைதன்யமான சூரியனோட ஒளிக்கும் வீட்டுக்குள்ளே நுழையிற ஒளிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்லை இல்லையா? அது ஒரு சின்ன கண்ணாடியிலே வருதுங்கிறதுனால அளவுடையது போல தெரியுதே தவிர அது அளவற்றது தான். அதில் விநாயகருக்குள்ளே இருக்கிற அந்த சைதன்யமும் அதுதான், முருகருக்குள்ளே இருக்கிறது அதுதான், சிவனுக்குள்ளே இருக்கிறது தான், உனக்குள்ளே இருக்கிறது தான், எனக்குள்ளே இருக்கிறது தான், கழுதைக்குள்ளே இருக்கிறது தான், மண்புழுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். இங்கே எல்லாம் அறிவு இருக்கிறதோ அந்த அறிவு ஒரு அறிவு தான். உடம்பில் பட்டு பிரதிபலிக்கும் போது பலவாக தெரிகிறது. இந்த பலவாக தெரியுதை வச்சு சண்டை போடாதீங்க ஐயா. இந்த உண்மை தெரியாதனால தான் சமய கோடிகள் எல்லாம், இந்த சமயங்கள்னு சொல்லக்கூடிய ரிலீஜியஸ் மதங்கள்லாம் ஆளுக்கு ஒரு சண்டை போடுறாங்க.
சில சரீரம் தான் ஆத்மா கடவுளுங்கிறான், பிராணன் தான் கடவுளுங்கிறான், மனம்தான் கடவுளுங்கிறான், புத்தி கடவுளுங்கிறான், அகங்காரம் கடவுளுங்கிறான். அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வச்சு கொண்டு அவங்க மதங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறாய். சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்களும் எப்போ தொடர்ந்து இன்றைக்கும் எதிர்வழக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெருமை உனக்கு இருக்குடா. எங்கனும் பெரு வழக்காய் அப்படி ஒரு வழக்கு ஆடிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வழக்கு தீரலை. என் சமயத்துக்கு வா, உன் சமயத்துக்கு போ, நீ அங்கேயும் போன இங்கேயும் வந்த அப்படின்னு ஒரு சமயம் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே 500 சமயம் இருக்குது. கிறித்துவ மதத்தில் 500 கிறித்துவர்கள் இருக்கிறாங்க, ஜேக்கப்பை நம்புறவங்க இருக்கிறாங்க, மேரி மாதாவை நம்புறவங்க இருக்கிறாங்க, ஜீசஸ் நம்புறவங்க இருக்கிறாங்க, என்னென்னவோ அதுக்குள்ளேயே நிறைய செக்ட் இருக்குது. எவஞ்சலிஸ்ட். ஆமாம், இப்படி இது எங்கனும் எதிர் வழக்கும் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பெரு வழக்காகவும் போயிடுச்சு. இன்றைக்கி சாதாரண வழக்கு இல்லை, இது பெரிய வழக்கு. இது உலகத்தில் சாப்பாடு இருக்குதோ இல்லையா, மதத்துக்கு சண்டை குறையிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட நீ யாதினும் ஒரு வல்ல சித்தாகி, நீ எப்படிப்பட்டவன், தூய ஞான வடிவாக இருக்கிற. சித்துனா ஞானம். நீ வெறும் சித்து தாண்டா, விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம விஷய அறிவை விட்டுட்டு தூய அறிவுக்கு மட்டும் போனோம்னா, உன்னுடைய தூய அறிவுக்கும் என்னுடைய தூயருக்கும் இந்த வித்தியாசம் இருக்குங்களா? நீங்கள் கற்றுக்கிட்ட அறிவு, கல்வி அறிவை வச்சு தான் நீங்கள் வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் வேறு. கல்வியை எடுத்துட்டோம்னா அறிவு மட்டும் எடுத்து பாருங்கள், உங்கள் அறிவுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்குதா? சரி, நான் கேட்குறேன், எறும்பு அறிவுக்கும் உங்கள் அறிவுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குதா? எறும்புனோட அறிவு எங்கே சக்கரை இருக்குது, எங்கே புதர் இருக்குதுன்னு பார்க்குறது தான். அந்த அறிவை விட்டுடுது. ஆனால் அறிவுக்கு அறிவான ஒன்று இருக்குது, அந்த மனசுக்குள்ளே பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிக்கின்ற அந்த ஒளியும் என்னுடைய மனதில் ஒலிக்கின்ற எல்லாம் ஒன்று தானே. மனம் தானே வேறு வேறு, கண்ணாடிகள் தானே வேறு. இந்த கண்ணாடிகளில் வேறு மாறுது, அந்த கண்ணாடி வேறு மாறுது. கலர் கலர் கண்ணாடிகள், அதில் பிரதிபலிக்கின்ற ஒளி ஒன்று தான். இது பச்சை, நீலம், சிவப்புன்னு மணிகளுடைய நிறத்தை வச்சுட்டு நம்ம ஒளியை தப்பாக கணக்கெடுக்கிறோம். ஒளி ஒன்று தான். அப்படிப்பட்டது அது எல்லாம் வல்ல சித்து, சர்வஜன்னு பேர். எல்லாவற்றையும் அறிகிறது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை அதுதான் உண்டாக்குச்சு. எப்படி உண்டாச்சு? ஏற்கனவே இருந்த பிரபஞ்சம் அதற்குள்ளே மறைந்து போனவுடனே அதை தான் மறுபடியும் வெளிப்படுத்துது. ஏற்கனவே அந்த கல்லாக நீங்கள் பாடினீங்களே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உங்ககிட்ட இருக்கிறது தானே, அதை தானே மறுபடியும் வெளியே விட்டீங்க. மறுபடியும் வெளியே போனோன்னு இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு எங்கே போச்சு? உங்ககிட்ட தான் இருக்குது. மறுபடியும் எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. இந்த பிரபஞ்சம் முழுக்கம் புதுசாக தோன்றலை. நாம் எல்லாம் புது ஆள் கிடையாது. ஒவ்வொரு முறமும் எண்ணற்ற முறை இந்த அனந்த கோடி பிரபஞ்சங்களும் தோன்றி இருந்து மறைந்து மறுபடியும் தோன்றும் பொழுது நாம் எல்லாம் வந்துடுறோம். ஒருத்தரை விடாமல் எல்லாரும் வருவோம். எந்த ஜீவனும் அழிவதில்லை. எந்த பனைமரமும் தென்னை மரம் அழியறதே கிடையாது. இன்னொரு இந்த பிரபஞ்சம் எல்லாம் முடிஞ்சு பிரளயமாகி கடவுள்கிட்ட மறைஞ்ச பிறகு மறுபடியும் சிருஷ்டி ஆச்சுன்னா அதே இந்தியா வரும், அதே சிலோன் வரும், அதே திருவண்ணாமலை இருக்கும், அங்கே ஜோதி எரியும், எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரே சிடி தட்டில் இருக்கிற படம் தானே. சினிமா முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? திரையில் ஒன்றும் இல்லை, ஆனால் சிடிக்குள்ளே தான் இருக்குது படம் முழுக்க. மறுபடியும் அடுத்த ஷோக்கு போட்டு ஆரம்பித்தார்னா ஆரம்பிக்குது கதை, அப்புறம் வணக்கம்னு முடியுது. எங்கே போச்சு அந்த பிரபஞ்சம்? திரையில் தெரியுது. எங்கேருந்து தெரியுது? இங்கே தான் இருக்குது. சிடி விட்டு வெளியே போச்சா? சிடின்னு தெரியுதில்லை உங்களுக்கு? காம்பேக்ட் டிஸ்க். இப்போ சிடி யூஸ் பண்ணுறதில்ல, ஓடிடியில் நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற சினிமா ஸ்க்ரீனுக்குள்ளேருந்து வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே நின்று போயிடுச்சு. ஏன்னா எங்கே இருக்குது? அது அழிதா? மறுபடியும் நீங்கள் எத்தனை வாரம் போட்டு பார்க்கலாமில்ல? இதே மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றி இருந்து மறைவது, அந்த சக்தி, அதுதான் அருள்னு சொல்கிறார். அந்த அருள் உடையது எப்படிப்பட்டது? அனைத்தும் அறிந்தது சித்து, எல்லாம் வல்ல சித்துன்னா சர்வஜம்னு பேர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு பொருள் கூட தெரியாமல் இல்லை. ஏன்னா அது மனதுக்குள்ளே பிரதிபலிக்க ஒளியாக இருந்து கொண்டு என்னை அறிகிறது, உன்னை அறிகிறது, எல்லாத்தையும் அறியுது. இந்த சேரு நாற்காலிகளும் ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவாக இதையும் அறியுது. அப்போ எது அறியாமல் இருக்குது? அனைத்துக்குள்ளும் இருப்பதனால, அனைத்தும் அறிவதனால அது சர்வஜம், அனைத்தும் அறிவு, முற்றறிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாம் வல்ல சித்தாகி எப்படி இருக்குது? அது இன்பமாக இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் துன்பமாக இருக்குது. ஆனால்
அதுக்கு எப்பவுமே இன்பம் தான். இன்பம்ங்கிறது ஆனந்தம்னு பேர். அளவற்றதாக இருப்பதனால, அதுக்கு இன்னொரு போட்டியாக ஒன்று இல்லாதனால, அது அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால, அது தேய்ந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதனால நமக்கு எல்லா துன்பமும் எங்கே இழந்துடுவோமோ, அழிஞ்சிடுவோமோ, குறைஞ்சிடுவோமோ தானே பயம். குறைஞ்சிடுச்சுன்னா பயம், அழிஞ்சிடுச்சுன்னா பயம், மாறிடுச்சுன்னா பயம், தொலைஞ்சிடுச்சுன்னா பயம். நம்ம வாழ்க்கையில் எல்லா பயமும் தானே. குழந்தை தொலைஞ்சிடுமோ, சொத்து அழிஞ்சிடுமோ, உடம்பு மறைஞ்சிடுமோ, இது மாறிடுமோ, அது எப்படி மாற்றம் இல்லை, தொலைவதில்லை, அழிவதில்லை, எங்கும் இருக்குது. அதுக்கு ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சல்? அதான் இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. அது சத்து என்றைக்கும் இருக்கிறதுனால நேற்று இன்று நாளை இந்த பிரபஞ்சம் தோன்றிய பிறகும் இருந்த பிறகும் மறைந்த பிறகும் மறுபடியும் தோன்றும் போதும் இருக்கும். யுகங்களெல்லாம் மாறி மாறி தோன்றிடும் போது முருகன் மட்டும் எப்போ மாறுவதில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, சொல்ல சொல்ல இனிக்குதடா. ஒரு யுகம் மறைஞ்சு இன்னொரு யுகம் தோன்றினாலும் இடையில் நீ தான் இருக்கிற. இந்த யுகங்களெல்லாம் தோன்றி மறைந்தாலும் நீ உன்னுடைய அழகு மட்டும் முதுமை தராது. நீ முதுமையே ஆவதில்லையே, எப்பவுமே குமரனாகவே இருக்கிறியே, உனக்கு வயசே ஆகாதா? நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் ஓம் ஓம்க்கு ஓ ஆ ஊ இம். ஆனா தோற்றம், ஊன்னா நிலைப்பாடு, இம்முன்னா லயம். இந்த பிரபஞ்சம் தோன்றி இருந்து மறையிறது ஓம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆன்னு சொன்னால் தோற்றம். ஆன்னு சொல்லுங்கள், சவுண்டு தோன்றுதா இல்லையா? அந்த சவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வாயை ஊங்கிறீங்க. அப்புறம் அந்த சவுண்டை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வாயை மூடி இம்முங்கிறீங்க. அப்போ பிரபஞ்சமும் ஓம்னு கடவுள் சொல்கிறாரு, ஆன்னு சொன்னார், இந்த பிரபஞ்சம் வந்துடுச்சு. ஊனுங்கிறாரு, இந்த பிரபஞ்சம் போயிட்டே இருக்குது. இம்முங்கிறாரு, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? மௌனம் ஆகிட்டார். மறுபடியும் ஆன்னு சொல்கிறாரு, வருது. இப்போ இந்த மாதிரி பிரபஞ்சம் ஓங்காரமாக தோன்றி இருந்து மறைந்து போனாலும் நடுவில் இருக்க பிரம்மம் எப்படி இருக்குது? மௌனமாக இருக்குது. அதான் சொல்கிறாரு மோன உரு வெளியே. அந்த அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது? இந்த சப்தபூர்வமான நாமரூபங்களால் நிறைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமெல்லாம் இருந்து போனாலும் அது மோன உருவெளி. மோனம் தான் அது உரிவு, மௌனம். நீங்கள் கடவுளாகிறதுக்கு என்ன பண்ணணும்? மௌனமாக இருந்தால் போதும், எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எண்ணத்து நடுவிலும் நீங்கள் மௌனம் தானே இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது எண்ணி பாருங்கள். இந்த முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனால் அதை செய்யணும் அப்படின்னும்போது துண்டு துண்டாக தானே எண்ணங்கள் வருது. வீடு, நடக்கணும், போகணும், ஒவ்வொரு எண்ணமும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அங்கே மௌனம் தானே இருக்குது. அந்த மௌனத்திலேருந்து தானே இது வந்து தோன்றுறது. இந்த பிரபஞ்சமெல்லாம் சப்தங்கள்னா உண்டாக்குனது யார்? மௌனம். அந்த கடவுளுக்கு அவர் பேர் கொடுக்குறாரு, கண்டனவெல்லாம் இங்கே உலகத்தில் பார்ப்பதெல்லாமே வெறும் நாமரூபங்கள்டா, சப்தங்கள். ஆனால் நீ எப்படிப்பட்ட? அந்த சப்தம் தோன்றுறது இடம் தந்த மௌனம். நீங்கள் மௌனத்துலேருந்து தானே ஓம்னு சொன்னீங்க. ஓம் முடிஞ்சவொடனே என்ன மாணிச்சிருக்கு? மௌனம். அப்போ மௌனம் சப்தத்துக்கு இடைவெளியில் தான் இருக்குதா? ஓம்ங்கிற சப்தத்தில் இல்லையா? அது இருக்குது, இடைவிடாது போகுது, நிரந்தரம். இந்த ஓம் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து. இந்த ஓம்ங்கிறது என்ன? பிரபஞ்சம். அப்போ நீ மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த சப்தமாக, ஓங்கார சப்தமாக இந்த பிரபஞ்சம் ஆ ஊ எம் என்று ஆக்கல், நிலைத்தல், அழித்தல்னு தோண்டி தோண்டி மறையுது. இவ்வளோ பெருசாக ஓம்களை அடைச்சிட்டாங்க. அப்படி மாண்டூக்கியத்தில் பார்ப்போம்ல, ஓம் இத்தியேதி சர்வம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்படி சொல்லுது, நாம் கண்டதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் வெறும் சப்தங்கள் தானே, நாமரூபங்கள் தானே. அந்த நாமரூபங்கள் எல்லாம் உங்ககிட்ட மோன ரூபமான உள்ளேன்னு தானே வந்தது. அப்படிப்பட்ட கனவுளை வணங்குவோம். அவர் என்ன பண்ணுறாரு? கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளதேது அப்படின்னு ஒரு சொல்கிறார். இதுதான் கொஞ்சம் சிக்கலான ஏரியா. இது வரைக்கும் எங்கும் பிரகாசமான எல்லை இல்லாததுன்னு சொல்லிட்டார். ஆனால் எல்லை உள்ளது போலவும் தெரியுதான். எப்படி தெரியுது? என்னிடம் அந்த கடவுள் மனதிலே பிரகாசிக்கும் பொழுது, அந்த மனதோடு சேர்ந்த கடவுள், தனி கடவுள்னா விட்டுருங்க, அவர் ஆனந்தம்.
அவர் மனசோடு சேர்ந்துட்டாருன்னா என்ன ஆகும்? மனம் போல தான் அவர் இருப்பார்ல. இப்போ உங்கள் மனதோடு சேர்ந்தா அந்த ஆத்மா மஞ்சு ஆயிடுச்சு. இந்த மனதோடு சேர்ந்தா அந்த ஆத்மா முத்துராமன் பேரிடுது. இந்த மனதோட அந்த ஆத்மா சேர்ந்ததுன்னா ஒரு சுவாமி ஆயிடுது. இப்படி எல்லாமே மனதோடு சேர்ந்த ஆத்மா எப்படி இருக்குது? அளவோட இதாகிடுதுல்ல. அளவற்றது மனதுங்கிற பானைக்குள்ளே போனவுடனே பானைக்குள்ளே இருக்கிற ஆகாயமாகி போச்சு. இந்த பானை எடுங்களேன், நான் உட்கார இந்த பானையை தூக்கிட்டு வந்த, இதுக்குள்ள ஆகாயம் இருக்கா? இருக்கு. இந்த ஆகாயத்தை பானை செஞ்சவன் உள்ளே வச்சானா? நிறைச்சானா? பானை செய்யும்பொழுதே ஆகாயம் இருக்குது. சார் பானை செய்து தான் கொஞ்சம் விட்டுங்க, ஆகாயம் உள்ளே வச்சு தரேன் சொல்கிறானா? இங்கே உள்ளே இருக்கிற ஆகாயமும் வெளியே இருக்கிற ஆகாயமும் வேறு வேறையா? இப்போ நான் உடைச்சிட்டேன்னா இந்த ஆகாயம் இந்த ஆகாயத்தில் கலந்துருமா? கலந்துருன்னா இந்த பானைக்கு இல்லை மண்ணுலலாம் ஆகாயம் இல்லையா? மண்ணுக்குள்ளேயே ஆகாயம் இருக்குது. ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது குடாகாயம்னு சொல்கிறீங்க, வெளியே இருக்கிறது மகாகாயம்னு சொல்கிறீங்க, வெளியே இருக்கிறது பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரவொளின்னு சொல்கிறீங்க, இந்த மனங்கிற பானைக்குள்ளே இருக்கிறது மட்டும் ஜீவனை சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கும் பொழுது அந்த பரம்பொருளே நான் பானைக்குள்ளே இருக்கிறேனே, நான் சின்ன பானையாக இருக்கிறேனே, உடஞ்ச பானையாக இருக்கிறேனே, இதை பத்திரமா எடுத்துகிட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இங்கே ஒரு மாடு வருது, எப்போ மிதிச்சிடுமோ தெரியலையே அப்படின்னு வாழ்ந்து சாகுதில்லை இந்த பானை. அப்படி சாகிறது யார்? இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆகாயம் தானே. இந்த ஆகாயத்துக்கு பானைக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டது. அதனால் எல்லை உள்ளது எது? இந்த பானைங்கிற ஒரு எல்லைக்குள்ளே சிக்கினதாக இருக்கிறது நீதானே. நீ என்ன பண்ணுற? கங்குல் பகல். உனக்கு தான் நனவு கனவு. கங்குல்னா இரவு. இரவில் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்குகிறோம். தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? கனவு காண்றோம். நனவு கனவு. அப்புறம் பகல் என்ன? ஜாக்கிரதை நினைவு. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அளவுடையதாக இருப்பது நீ அல்லவா? இப்போ இந்த ஆத்மா இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு கனவு காணுது, தூங்குது, நனவில் மற்ற பானையெல்லாம் பார்க்குது, பொறாமப்பட்டு பார்க்குது. இந்த பானையை கொண்டு போய் இன்னொரு பானையில் வச்சோம்னா அது அப்படியே முறைக்குது. இந்த பக்கத்தில் ஏன் என்ன வச்சிங்க? இவன் பக்கத்தில் எதுக்கு வச்சுங்க? என்ன இருந்தா என்ன? நான் முதல்ல சக்கரை பானை பக்கத்தில் இருந்தேன், நீ கொண்டாந்து புளி பக்கத்தில் வச்சுருக்கிற, துர்நாட்டம் தாங்கலை அப்படின்னு அது சொல்லும். அந்த புளி இருக்கிற பானை என்ன சொல்லும்? நீ என்னட்ட வசதியா? உங்ககிட்ட என்ன இருந்தது? உங்கள் கண்ணீர் தானே ஊற்றி வச்சுருந்தாங்க, உனக்கு என்ன வசதி அப்படின்னு சொல்லுது. எல்லாம் சொல்கிறது யார்? இது உள்ளே இருக்கிற இந்த ஞானந்தார. மனதோடு சேர்ந்ததுனால மனதின் தன்மையெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வந்துட்டுது, தெரியாததுனால தான். அதனால் மனதை அழிச்சிடணும். அப்போ தான் நான் பரவழியோடு கலப்பேன்னு சொல்லணுமா? சரியான அறிவு கொடுத்துட்டோம்னா, டேய் நீ உள்ளே இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் ஒன்று தான். இந்த பானைங்கிற ஒன்று எப்பவுமே ஆகாயத்தை துண்டுபடுத்தவே இல்லை. ஆகாயம் துண்டுபடாமல் இருக்குது. துண்டுபடாததுக்கு என்ன பேர் சொல்ல தெரியுமா? அகண்டம்னு பேர். துண்டுபட்டுச்சுன்னா கண்டம், கண்டம் துண்டமாக வெட்டிடுவோங்கிற. துண்டுபடாததுக்கு பேர் அகண்டம், அகண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது தன்னை இந்த ஆத்மா என்னென்னு அறிஞ்சிக்கணும்? நான் பானையால் துண்டுபட்டவன் அல்ல, நான் அகண்ட சொரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட. அப்படியும் கூட கங்குல் இரவு என்று சரீரத்தை வைத்து அறிகின்ற அறிவாகவும் அளவுடைய எல்லை உள்ளதாகவும் தெரியுது, எல்லையற்றதும் தெரிகிறது. அது கருத்துக்கு இசைந்தது. நீ கண்ணாலேயோ மூக்காலையோ எல்லாம் பண்ணாத, குரு சொல்லி கொடுத்தாருன்னா இதை நீ புரிஞ்சுக்குவ. கருத்துக்கு இசையும். யார் கருத்துக்கு? குருவினால் சாஸ்திரத்தினால் சொல்லி வெளிச்சம் தரப்பட்ட அந்த புத்திக்கு கடவுள் நிச்சயம் தெரிவார். என்னன்னு தெரிவார்? சுத்த சைதன்யமாக மௌனமாக என்னில் இருக்கின்றதே, அதல்லவா கடவுள். நான் சத்தம் போட்டு தானே கெட்டு போனேன், எல்லாம் வாயை திறந்து தானே கெட்டுனாங்க. மௌனமாக இருந்தால் யாருக்காவது தம்பு இருக்குதா? ஒரு தொந்தரவும் கிடையாது. நான் பேசி தான் கேட்டேன். பேச்சு மட்டும் இல்லை, எண்ணம். மௌனம்னா என்ன? எண்ணம் இருந்தாலும் மௌனம் இல்லை, சப்தம். நிறைய பேர் நான் மௌன விரதமாக இருக்கிறேன்பாங்க, ஆனால் எதையோ எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மௌனமா? மௌனம்னா எண்ணம் கூட இல்லாமல் இருப்பது. அப்போ அது முன்னே இருக்க முடியாதா சார்?
ஏன் எதுக்கு இருக்கிற, என்ன கவலை உனக்கு? இந்த சப்தம் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பகவானுக்கே அருள் வெளியாக இருக்கிறது தான் அந்த சப்தம். உனக்கு அந்த அருள் வெளியே இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? உன்னை அருள் வெளி என்று நினைத்துக்கொள், சைதன்யம் நினைத்துக்கொள். உன்னுடைய எல்லாம் எல்லாமே இறைவனுடையதுன்னு நினச்சிக்க. உனதுன்னு சொந்தம் கொண்டாண்டு பாருங்க. உனக்கு கெட்ட எண்ணங்களும் தென்னது எனக்குன்னு நினைக்கிற எல்லா எண்ணங்களுமே வெறும் கற்பனை, நீர்க்குமிழி மாறி சைதன்யத்திலிருந்து தோன்றி தோன்றி மறைகிறது. நான் தோற்றமும் மறைவும் இல்லாத பரவெளி அருள்வெளியை தாங்கியிருக்கின்ற சித் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் என்று நினைக்கணும்னு இந்த பரசிவ வணக்கம். சிவம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவன்ற ஒரு கைலாயவாசின்னு. ஆனால் அப்படி நினச்சிடாதீங்க, அது பரசிவம், மேலான அந்த மங்கள ரூபமானதை அது சொல்கிறதுனால பிரம்மம்ன்ற, பிரம்மத்துக்கு அவர் பரசிவன் பேர் வச்சிருக்கிறார். இதில் சைவ சித்தாந்தமோ சைவ வழியோ சிவபெருமான வடங்களுக்கும் இந்த பாட்டு சொந்தம் நினச்சிக்காதீங்க. அப்படி சொல்லிட்டோமா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், உன் தெய்வம் என் தெய்வம்னு சண்டை போட ஆரம்பிச்சுவோம். இதோட நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதத்ஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.